நியூஸ் 7 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். கேள்வி நேரம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. கேள்விகள் உண்மையை வெளிக்கொண்டு வருவதற்கான ஆயுதம். கேள்விகள் அதிகாரத்திற்கு எதிரான குரல். கேள்விகள் தீர்வுகளை நோக்கி பயணம். மக்கள் கேட்க விரும்புகிற கேள்விகளை உங்கள் சார்பாக நாங்கள் கேட்கிறோம். இன்று நாம் எழுப்ப விரும்புகிற கேள்விகள் எவை? மனித சங்கிலி போராட்டத்தால் திமுக செல்வாக்கு பெறும் என்று அஞ்சுகிறதா அதிமுக அரசு? அரசியல் ஆதாயத்திற்காக ஆளும் அரசுக்கு நெருக்கடி கொடுக்கிறாரா மு.க. ஸ்டாலின்? நீட் விலக்கு கோரி குடியரசுத் தலைவரை சந்திப்பாரா முதல்வர் பழனிசாமி? நீட் தேர்விற்கு விலக்கு கிடைக்கும் என்று இன்னமும் நம்புகிறதா அதிமுக அரசு? மாணவர்களின் கல்வி போராட்ட களத்தில் முன்னால் நிற்பது திமுகவா பாமகவா? இன்னும் பல கேள்விகளுடன் இன்றைய கேள்வி நேரம் பயணிக்கிறது. தமிழக மாணவர்களுடைய நலனுக்காக இந்த ஆண்டு நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் அல்லது விலக்களிக்க வேண்டும் என்று டெல்லியில் வேண்டுகோள் விடுத்துவிட்டு அதே காரணத்திற்காக திமுக நடத்துகிற மனித சங்கிலி போராட்டத்திற்கும் தடை விதித்திருக்கிறது எடப்பாடி அரசு. உண்மையில் எந்த பக்கம் நிற்கிறார் எடப்பாடி என்கிற கேள்வியை முன்வைத்திருக்கிறது இன்றைய கேள்வி நேரம். கருத்தாளர் உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறோம். திமுகவிலிருந்து மனுஷபுத்திரன் அவர்கள் நம்மோடு இணைகிறார். பாட்டாளி மக்கள் கட்சியிலிருந்து வழக்கறிஞர் பாலு அவர்கள் நம்மோடு இணைகிறார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியிலிருந்து லெனின் அவர்களும் அரசியல் விமர்சகர் பெருமாள்மணி அவர்களும் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். நால்வரையும் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். மனுஷபுத்திரன் உங்களிடம் ஆரம்பிக்கலாம். திமுகவினுடைய இந்த போராட்டத்திற்கு அனுமதிக்க முடியாது என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் அரசு தலைமை வழக்கறிஞர் தெரிவித்திருக்கிறார். என்ன காரணமாக இருக்கக்கூடும்? இல்லை, அதாவது இந்த போராட்டத்தை அவர்கள் ஏன் அனுமதிக்க மறுக்கிறார்கள் என்பதிலிருந்தே இந்த அரசு போடக்கூடிய இரட்டை வேடம் என்பது மிக வெளிப்படையாக தெரிய வந்திருக்கிறது. ஏனென்றால் இவர்கள் சட்டசபையில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றிய போது நீட்டிலிருந்து விலக்கு அளிக்க வேண்டும் என்று திமுக உட்பட அனைத்து கட்சிகளும் அதற்கு ஆதரவு கொடுத்து அந்த தீர்மானத்தை 2 தீர்மானங்களை நாங்கள் அனுப்பி வைத்தோம். ஆனால் அந்த தீர்மானம் என்னவாயிற்று என்று கூட இதுவரைக்கும் தெரியாது. அது எங்கே இருக்கிறது என்று கூட தெரியாது. அந்த அளவிற்கு அந்த தீர்மானம் முடக்கப்பட்ட போது கூட அது என்னவாயிற்று என்று கூட தமிழக அரசு கேட்கவில்லை. தொடர்ந்து நாங்கள் தான் கேட்டுக்கொண்டிருந்தோம். இந்த சூழ்நிலையில் இந்த போராட்டத்தை தடுப்பது என்பது தமிழக மாணவர்களை கண்டு அதிமுக அரசு அஞ்சுகிறது, திமுக நடத்துகிற போராட்டத்தை கண்டு அவர்கள் அஞ்சுகிறார்கள் என்பது வெளிப்படையாக தெரிகிறது. இவர்களுக்கு உண்மையிலேயே ஒரு அக்கறை இருந்திருக்கிற பட்சத்தில் தமிழ்நாட்டில் ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை, இன்றைக்கு பல கட்சிகள் நீட்டை எதிர்த்து இன்றைக்கு குரல் கொடுக்கிறார்கள், அவர்கள் அனைவரையும் இணைத்து கொண்டு போய் மத்திய அரசிற்கு ஒரு அழுத்தத்தை கொடுத்திருக்க முடியும். ஏன் அவர்கள் அதை கொடுக்கவில்லை என்பதுதான் முக்கியமான கேள்வி. இந்த இடத்தில் தான் எனக்கு ஒரு ஆழமான ஒரு சந்தேகம் என்பது ஏற்படுகிறது. அது என்னவென்று கேட்டால், நீங்கள் இந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்தின் போது மத்திய அரசு நினைத்திருந்தால் ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வந்து வெகு சுலபமாக அவர்கள் அன்றைக்கு அந்த பிரச்சனையை தீர்த்திருக்க முடியும். ஆனால் அப்பொழுது தங்களுக்கு பொம்மை அரசாக இருக்கக்கூடிய ஓபிஎஸ் அவர்களுடைய அரசு அது மக்களிடம் ஒரு செல்வாக்க பெற வேண்டும் என்பதற்காக தமிழக அரசையே ஒரு தீர்மானம், ஒரு அவசர சட்டம் கொண்டு வர செய்து அதை அதுவும் ஒரு தற்காலிகமான சட்டம். இன்றைக்கு அதுவுமே நீதிமன்றத்தில் கேள்விக்குள்ளாக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் அன்றைக்கு ஓபிஎஸ் ஏதோ ஒரு ஜல்லிக்கட்டை வென்றெடுத்த ஒரு வீரராக மக்கள் முன்னால் நிறுத்தப்பட்டார். அதே போல இந்த நீட் தேர்வு விஷயத்திலும் ஒரு உச்சக்கட்டம் வரை கொண்டு வந்துவிட்டு இப்பொழுது எடப்பாடி பழனிசாமி அரசு தங்களுக்கு முழுமையான விசுவாசமாக இருப்பதால் இந்த அரசினால் இது கிடைத்த ஒரு வெற்றி என்பது போன்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தி இந்த பொம்மை அரசை தொடர்ந்து நீடிக்க செய்வதற்காக அவர்கள் இதை செய்கிறார்களோ என்கிற ஐயம் ஏற்படுகிறது. எப்படி பார்த்தாலும் கூட தமிழக அரசு தொடர்ந்து நீட் விவகாரத்தில் செய்து கொண்டிருக்கக்கூடிய துரோகங்களினுடைய ஒரு அடுத்த கட்ட விஷயமாகத்தான் இந்த போராட்டத்தை அவர்கள் தடுக்க முயற்சிப்பதையும் நான் பார்க்கிறேன். இல்ல மனுஷபுத்திரன், தொடர்ச்சியாக எழுப்பப்படுகிற வாதம் என்பது திமுக ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை தமிழ்நாட்டில் தொடர்ச்சியாக உருவாக்க வேண்டும் என்று விரும்புகிறது. இந்த அரசு எந்த வகையில் நீடிக்கிறதுங்கிற கேள்வியை ஒரு பக்கம் எழுப்பிக்கொண்டே இன்னொரு பக்கம் தொடர்ச்சியான போராட்டங்களின் வாயிலாக அதிமுக அரசை உண்டு அல்லது இல்லைன்னு செய்யணுங்கிற முடிவோடு இருக்கிறதுங்கிற மாதிரியான ஒரு தோற்றம் இருக்கிறது. தொடர்ச்சியான போராட்டங்களால் தமிழகம் ஸ்தம்பிக்கிறதுங்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தை ஏற்படுத்த விரும்புகிறதா திமுக? இப்போ நீங்கள் ஒரு விஷயம் பாருங்கள், டிமானிசேஷன் வந்தது. அப்போ டிமானிசேஷனை எதிர்த்து இதே போன்ற ஒரு மனித சங்கிலி போராட்டத்தை தமிழகம் முழுக்க நாங்கள் நடத்தினோம். என்ன சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வந்தது? விவசாயிகள் பிரச்சனையிலிருந்து ஒவ்வொரு பிரச்சனைக்கும் உண்ணாவிரதம், அதே போல மறியல் என்று பல விஷயங்களை செய்திருக்கிறோம். எங்காவது ஒரு சிறு வன்முறை சம்பவம் ஏற்பட்டதாக நீங்கள் சொல்ல முடியுமா? இன்னொன்று, இதை ஏன் அவர்கள் மாநில அரசிற்கு எதிரானதாக முதலில் எடுத்துக்கொள்கிறார்கள் என்பதிலிருந்தே அவர்களுடைய குற்றமுள்ள நெஞ்சு குறுகிருக்கிறது என்பது தெரிகிறது. நீட்டை இன்றைக்கு தடுத்து வைத்திருப்பது மத்திய அரசு, அதாவது நீட்டை நம்ம திணித்திருப்பது மத்திய அரசு. அப்படி இருக்கிற போது மத்திய அரசிற்கு எதிராக ஒரு போராட்டத்தை நாங்கள் நடத்துகிறோம். இவர்களும் நீட்டை எதிர்ப்பதாக சொல்கிறார்கள்.
நியாயமாக சட்டப்படியாக அறவழியில் நடத்துகிற ஒரு போராட்டத்திற்கு அனுமதி கொடுப்பதில் இவர்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கிறது? ஏதாவது திமுகவினர் அப்படி வன்முறையில் ஈடுபட்டார்கள் என்று ஏதாவது கடந்த கால வரலாறு இருக்கிறதா? கடந்த ஓராண்டில் எத்தனை போராட்டங்களை நாங்கள் நடத்தி இருக்கிறோம். இதை எதிர்ப்பது என்பது இவர்களுடைய துரோகத்தை மக்களுக்கு அம்பலப்படுத்துவதாக இருக்கிறது. தொடர்ந்து பேசலாம். மனுஷபுத்திரன் நம்மோடு இந்த அவையில் அதிமுக அம்மானிலிருந்து ஆவடிக்குமார் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரை நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். திமுகவினுடைய மனித சங்கிலி போராட்டத்திற்கு என்ன காரணத்திற்காக அதிமுக அரசு அனுமதி மறுத்திருக்கிறது? இல்லை, மனித சங்கிலி போராட்டம் என்பது ஒரு போராட்டம்னா ஏதாவது ஒரு இடத்துல இப்போ மாவட்ட தலைநகரில் எத்தனையோ போராட்டம் நடத்திருக்காங்க, அதுக்கெல்லாம் அனுமதி கொடுத்துருக்காங்க. அவங்க தமிழ்நாடு முழுக்க பொதுமக்களுக்கு இடையூறு செய்யணுன்றதுனால ஒரு போராட்டம் நடத்துறதுக்கு விரும்புகிறாங்க. இதனுடைய நோக்கம் என்பது இன்றைக்கு நீட் தேர்வுக்கு எதிராக தமிழ்நாட்டில் எல்லோரும், அதில் பெரும் பகுதியினர், எல்லா கட்சியை சார்ந்தவர்கள், அரசியலில் வந்து சமூக ஆர்வலர்கள் எல்லாருமே அதை வந்து வரவேற்கிறாங்க. நீட் தேர்வுக்கு எதிரான கருத்தில் இருக்கிறாங்க. இதையெல்லாம் வந்து ஒருமுகப்படுத்துறதா நினைச்சிட்டு இவங்க பின்னால் எல்லாரும் நிற்கிறாங்கன்னு ஒரு தோற்றத்தை மாயை உருவாக்குவதற்காக இவங்க தமிழ்நாடு முழுக்க ஒரு போராட்டம் என்ற பெயரில் மனித சங்கிலியை போட்டு மக்களுக்கு தொல்லை தரணும். காலையில் வேலைக்கு வரவங்க போகிறவங்க அவங்களுக்கு இடையூறு பண்ணுன்றது அவங்க நோக்கம். அது மட்டும் இல்லாமல் இந்த நீட் தேர்வுக்கு இவங்க மட்டும்தான் போராடினாங்கன்னு ஒரு எண்ணத்தை உருவாக்க விரும்புகிறாங்க. ஏன்னா அவங்க தொடர்ந்து தமிழ்நாட்டில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு எதிராக இன்றைக்கு பல சக்திகள், பல கட்சிகள் தங்களை முன்னிலைப்படுத்தி கொண்டு போராடி கொண்டிருக்கின்றன. அந்த போராட்டங்களை இவர்கள் எதிர்கொள்ள முடியாமல் இவர்களுடைய பலகீனத்தை மறைத்து இவர்கள் முன்னிலைப்படுத்திக் கொள்வதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறார்களே தவிர இது உண்மையான நோக்கத்தோடு அவர்கள் போராடவில்லை. இந்த போராட்டம் என்பதே அவர்களை விளம்பரப்படுத்துகின்ற முயற்சி. இல்லை, இப்போ அரசியல் கட்சிகளினுடைய போராட்டத்தினுடைய வடிவங்களை பார்க்கிற போது சாலை மறியல் அல்லது ரயில் மறியல் இந்த மாதிரியான போராட்டங்கள் சட்டம் ஒழுங்கை சீர்கெடுக்கும், பொதுமக்களுடைய வாழ்க்கையை பாதிக்கும். ரெண்டு சாலையினுடைய ரெண்டு மரங்களும் வரிசையாக கையை கட்டி கொண்டு மனித சங்கிலியாக நிற்பது எப்படி மக்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணணும்னு ஆவடிக்குமார் கருது? நீங்க ஒரு போராட்டம் ஒரு இடத்தை குறிப்பிட்டு நடத்துறது வந்து அது சட்டப்படி அனுமதிக்கப்பட்ட ஒன்று. ஆனால் இவங்க எல்லா இடங்களும் எந்த இடம்னு சொல்லாமல் ஒரு இடத்துல இருக்க சொல்ல சில சமூக விரோதிகள் ஊடுருவலாம், சில பிரச்சனைகள் உருவாகலாம். அதையெல்லாம் கருத்தில் கொண்டு தான் வந்து அதை அனுமதி தர சொல்ல கவனிப்பாங்க. திமுக துணை பொதுச் செயலாளர் நான் முடிச்சிடுறேன். இதே திமுக ஈழத்தில் பிரச்சனை வந்தது, ஈழத்தமிழர்கள் போராடினாங்க, அப்போ ஆட்சியில் இருந்தாங்க. அப்போ ஏன் இவங்க ஒரு சாதாரண ஆர்ப்பாட்டத்துக்கு கூட அனுமதி கொடுக்கலையே, இன்னும் சொல்ல போனால் கூட்டம் நடத்தவே அனுமதிக்கலையே? அதனால அவங்க சும்மா ஏதோ வந்து இன்றைக்கு அரசியல் விளம்பரம் தேடுகிறார்கள் என்பதுதான் உண்மையே தவிர இந்த நீட் பிரச்சனைக்கு அவங்க இன்னும் சொல்ல போனால் அவங்களால இன்னும் இதை விட வலிமையாக மத்திய அரசாங்கத்தை எதிர்த்து போராடி இருக்க முடியும். அவங்க மத்திய அரசாங்கத்தை எதிர்த்து போராடுறதுக்கு மாறாக இந்த மாநில அரசாங்கத்தை பலகீனப்படுத்துவதற்காக போராட்டம். திமுக அறிவித்திருக்கிற இன்றைய போராட்டம் மத்திய அரசுக்கு எதிரானது தானே? மத்திய அரசுக்கு எதிராக போராடுகின்ற வந்து கடந்த அந்த எப்போ அந்த சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேறிச்சு, அதற்கு பிறகு பல முயற்சிகள் செய்யப்பட்டது, பல கோரிக்கைகள் மத்திய அரசை நோக்கி வைத்திருக்கிறோம், பிரதமரை சந்தித்திருக்கிறோம். என்ன சொல்ல போனால் பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்த அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கூட இந்த கோரிக்கையை வைத்து தீர்மானம் என்னவாயிற்று, அமைச்சர் அது எங்கே இருக்கிறதுன்னு உங்களுக்கு தெரியுமா? நான் பேச முடிகிறேன். அவர் வந்து அவசரப்படுறதும் பதட்டப்படுறதும் வந்து இந்த நேரத்துக்கு தேவையில்லாது. ஏன்னா பேசதான் வந்திருக்கோம், இன்னும் 1 மணி நேரம் பேசதான் போறோம். ஒரே நேரத்தில் பேசினது இல்லை. ஆவடிக்குமார் சார், எனக்கு இல்ல மனுஷ் ஒரே நிமிஷம் மனுஷ் இருங்க. அவர் ஆவடிக்குமாரை பேச அனுமதிக்கிறது மூலமாவே நீங்க கேள்வி கேட்க முடியும். திமுகவினுடைய துணை பொதுச் செயலர் டி. துரைசாமி 3 வாரங்களுக்கு முன்பாகவே தமிழகத்தினுடைய எல்லா மாவட்ட காவல்துறை அதிகாரிகள் கிட்டையும் மாவட்ட செயலாளர்கள் முறையாக விண்ணப்பித்திருக்கிறார்கள். எங்க போராட்டம் நடத்த போறோங்கிறத சொல்லியிருக்காங்க. அதற்கு பிறகும் கடைசி நேரத்தில் இந்த போராட்டத்துக்கான அனுமதியை மறுத்திருக்கிறாங்க. அப்படிங்கும் போது அது உள்நோக்கம் கொண்டதாக இருக்கிறதுங்கிறது திமுகவினுடைய பார்வை. போராட்டத்துக்கு இடத்தை குறிப்பிட்டு கொடுத்திருக்காங்க. ஆனா அவங்களுடைய விளம்பரங்கள்ல பாத்தீங்கன்னா கன்னியாகுமரியிலிருந்து தூத்துக்குடி வரைக்கும் சொல்கிறாங்க. ஒன்று இந்த அவங்களே தமிழ்நாட்டில் கன்னியாகுமரியிலேருந்து விழுப்புரம் வரைக்கும்ன்றாங்க, விழுப்புரத்துலேருந்து சென்னை வரைக்கும்ன்றாங்க. ஆக அவங்க அனுமதி கேட்டது ஒன்று, நடத்துகிற போராட்டம் ஒன்றா இருக்கிற சூழ்நிலையில் அதை வந்து அதுக்குரிய முறையில் அவங்க வந்து நடவடிக்கை எடுத்திருக்காங்க. பாலு சார், இங்க தொடர்ச்சியாக நீட்டுக்கு இதுல என்ன பிரச்சனைனா தமிழகத்தினுடைய பெரும்பாலான கட்சிகள் நீட் வேண்டாம் என்பதில் உறுதியாக இருக்கிறார்கள். ஆளும் அதிமுகவும் எதிர்கட்சி திமுகவும் அந்த ஒற்றை காரணத்துக்காக போராடுகிறார்கள். டெல்லியில போய் நீட்டுக்கு வேண்டாம்னு பிரதமரை சந்தித்து விட்டு வந்திருக்கிற முதலமைச்சர் தமிழ்நாட்டில் அவருடைய கோரிக்கைக்கு ஆதரவாக நடைபெறுகிற ஒரு போராட்டத்திற்கு அதை ஏற்க முடியாதுன்னு சொல்வதை எப்படி பாக்குறீங்க? அதாவது நான் இந்த விவாதத்திற்கு வந்ததே நீட்
தேர்வினால் இந்த ஆண்டிற்கு விலக்கு கிடைக்குமா, என்ன நடக்கப் போகிறது, மாணவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நிலைமைகள் என்ன என்பதுதான் நான் பிரதானமாக இந்த விவாதத்திற்கு வந்திருக்கிறேன். ஆனால் இந்த விவாதத்தினுடைய மையமாக திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் நடக்கக்கூடிய போட்டியை மட்டுமே வைத்து நடத்துவது என்பது நாளை நடக்க போவதாக சொல்லக்கூடிய அந்த போராட்டத்திற்கு ஒரு முன்னோட்டமாக ஒரு முதல் கட்ட விளம்பர உத்தியாக இது இருந்துவிடக்கூடாது என்னுடைய கருத்து. ஏன்னா நான் சொல்லி நான் முடிச்சிடறேன். நீங்க கேட்ட கேள்விக்கு வந்து இது ஏதோ தமிழ்நாடு என்றால் திமுக அதிமுக 2 பேர் மட்டுமே சார்ந்த ஒரு விஷயம். இவர்கள்தான் எல்லா கொள்கையும் முடிவெடுக்கிறார்கள், இவர்களால் தான் எல்லா கொள்கை முடிவும் எடுக்கப்படுகிறது, எல்லாவற்றிற்கும் பின்னணியாக நாங்கள் தான் இருக்கிறோம் என்ற தோற்றத்தை திட்டமிட்டு 2 பேருமே செய்கிறார்கள். ஒருவேளை நாளைக்கு இந்த அனுமதியை கொடுத்துட்டு கூட போயிடலாம், ஒன்றும் நடக்க போறது இல்லை. ஒரு அரை மணி நேரம் நின்றுட்டு போயிட்டு போறாங்க, அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஆனால் இதை மறுப்பது போன்றும் நாளைக்கு எடுத்துட்டீங்கன்னா உங்கள்கிட்ட இருக்க கேமரா இப்போ இருக்குல்ல, நாளைக்கு ஒரு 10 கேமரா எக்ஸ்ட்ரா வச்சுங்க. காலையில் நீதிமன்றம் போவாங்க, 2:30 மணிக்கு மென்ஷன் பண்ணுவாங்க, திரும்பி அவசர வழக்காக வருகிறது, ஃப்ளாஷ் நியூஸு, அனுமதி, உடனடியாக வீட்டிலிருந்து கிளம்பி விட்டார் ஸ்டாலின் என்று சொல்வார்கள். அப்புறம் அது பார்த்தீங்கன்னா லைவாக இருக்கும். நாளைக்கு முழுக்க பெரிய திரைப்படம், 12 மணி நேர திரைப்படம் நாளைக்கு ஓடும். இது எந்த விதத்தில் மாணவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்க போகுது? என்னுடைய கேள்வி, திமுக நடத்தக்கூடிய போராட்டத்தினுடைய நோக்கம் நியாயமானது, அதில் எனக்கு மாற்று கருத்து இல்லை. அதே வேளையில் ஒரு மக்களுடைய பார்வைக்கு கொண்டு செல்வதும் இந்த பிரச்சனையில் ஒரு அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்பதற்காக எத்தனையோ விதமான உத்திகள் இருக்கிறது. ஒரு மக்களுடைய அந்த நம்பிக்கையை பெறுவதற்கும் விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கும் இதனுடைய அவசியத்தை வெளிப்படுத்துவதற்கும். எனவே இது மனித சங்கிலி மட்டுமல்ல. இப்போ அன்புமணி ராமதாஸ் இருக்கிறார் சொன்னால் ஒரு நாள் தன்னை வருத்தி கொண்டு 8 மணி நேர போராட்டம், உண்ணாநிலை போராட்டம், ஒரு சொட்டு தண்ணீர் இல்லாமல் செய்தார். அது ஒரு கட்சியும் எடுக்கக்கூடிய முடிவு. என்னுடைய கேள்வி, ஒரு பொறுப்புள்ள எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் பிப்ரவரி மாதம் ஏற்றப்பட்ட இந்த தீர்மானத்தை, இதை நிறைவேற்ற வேண்டும் என்ற எண்ணம், அக்கறை, இந்த மனித சங்கிலியை அறிவித்தது எப்பொழுது? 18ஆம் தேதி அன்புமணி ராமதாஸ் அவர்கள் உண்ணாவிரதத்தை அறிவித்து 21ஆம் தேதி என்று சொன்னதற்கு பிறகு, அந்த 21ஆம் தேதி உண்ணாவிரத போராட்டம் என்று அன்புமணி அறிவித்த பிறகு மனித சங்கிலி போராட்டம் இன்றைக்கு என்று ஒரு அறிவிப்பு. இதனுடைய நோக்கம், பொருள் என்னவென்றால், நுழைவுத் தேர்வு ரத்து செய்ய வேண்டும் என்றால் நுழைவுத் தேர்வு கூடாது என்ற விஷயத்தில் நீங்கள் அரசியலெல்லாம் கடந்து விட்டு பார்த்தீர்கள் என்று சொன்னால் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஒரு ஆழமான பார்வை. மருத்துவர் ஐயா அவர்களுக்கு இதை தொடர்ந்து ஊடகவியலாளர்கள் உங்களுக்கே தெரியும், இதில் ஒரு ஆழமான ஒரு தெளிவான பார்வை. அதே போன்று ஆளும் கட்சி எல்லாவற்றிற்கும் எதிர்ப்பது, விமர்சனம் செய்வது, அவர்களை ஒரு எதிர்க்கட்சியோட பார்வையில் பார்ப்பது என்ற மனப்பான்மை வேண்டுமானால் திமுக இருக்கலாம், ஆனால் எங்களுக்கு இல்லை. இந்த நீட் தொடர்பாக இந்த ரத்து செய்து கொண்டு வந்த சட்டத்தை பாட்டாளி மக்கள் கட்சி ஆதரித்தது, பாராட்டியது. அதே போன்று இப்பொழுது 85-15 கொண்டு வந்தார்களே, இதையும் நாங்கள் ஆதரித்தோம், பாராட்டினோம். அதே போன்று இன்றைக்கு உயர்நீதிமன்றத்தில் வழக்குகின்ற பொழுது நாங்கள் இந்த அரசிற்கு ஆதரவாக இந்த 85-15 இதையெல்லாம் செய்கிறோம் என்று சொன்னால், ஒரு பொறுப்புள்ள, ஒரு ஆக்கப்பூர்வமான, தேவையானதை செய்யக்கூடிய அரசியல் கட்சியாக பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கிறது. இது நாளை இது நடக்க போகிறது என்னவென்றால், இதன் மூலமாக இல்ல, எனக்கு ஒரே ஒரு கேள்வி என்னன்னா, எனக்கு ஒரே ஒரு விஷயம், மனுஷ் ஒரே நிமிஷம் இருக்கு, நான் திரும்ப உங்ககிட்ட வர்றேன். ஒரு தமிழக மக்களுடைய நலனுக்காக எல்லா கட்சிகளும் தங்களுக்கு தெரிந்த போராட்ட வடிவங்களை முன்னெடுக்கிறார்கள். அன்புமணி உண்ணாவிரத போராட்டம் எடுக்கிறார், தமிழக முதலமைச்சர் பிரதமரை போய் பார்த்து அவருடைய கோரிக்கைகளுக்காக, மாநில உரிமைக்காக பேசுகிறார், திமுக ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கிறது. அன்புமணி முன்னெடுக்கிற போது மட்டும் அந்த போராட்டம் என்பது தமிழக மக்களுடைய நலன் சார்ந்தது, திமுக முன்னெடுக்கிற போது மட்டும் அது 12 மணி நேர பிரேக்கிங் செய்திகளுக்கான வாய்ப்பு எப்படி சொல்ல சுருக்கிறது? என்ன நியாயம்னா, அதை அறிவித்த தருணமும் நடத்த போகிற சூழலும் அவருக்கு இருக்கக்கூடிய பொறுப்பும், ஒரு எதிர்க்கட்சி தலைவர் தான் இருக்கின்ற அவையில் ஏற்றப்பட்ட அந்த தீர்மானத்தை நிறைவேற்ற வேண்டிய பொறுப்பு, மத்திய அரசினுடைய அனுமதியை பெற வேண்டிய பொறுப்பு அவர்களுக்கு இருக்கிறது. எத்தனை மாதங்கள், ஏன் இந்த காலதாமதம்? அரசு காலதாமதம், அதை நாம் எல்லோரும் விமர்சனம் செய்கிறோம். அதே போன்று ஒரு பொறுப்புள்ள எதிர்க்கட்சி தலைவராக, ஒரு எதிர்க்கட்சியாக அந்த கட்சி இந்த நீட் தேர்விலிருந்து இந்த விலக்கு பெறுவதற்கான நடவடிக்கைகளை தொடர்ச்சியாக நாங்கள் இதெல்லாம் செய்து வந்தோம் என்று மத்திய மோடி அரசுக்கு திமுக அளித்து வருகிற ஆதரவை வாபஸ் பெற்று விடலாமா? இல்ல, நான் சொல்ல வர விஷயம் என்னன்னா, ஆதரவை வாபஸ் பெறுவதா இல்லையா என்பதை நான் பொருள் சொல்லவில்லை. எத்தனையோ உத்திகள் இருக்கிறது, எத்தனையோ விதமான போராட்டங்களை நடத்த முடியும். பிப்ரவரி மாதத்திலிருந்து திமுக நடத்தி இருக்கிற போராட்டங்களின் எண்ணிக்கை பாலு அவர்களுக்கு தெரியுமா? மாவட்டங்கள்ல அவங்க எத்தனை கருத்தரங்க விளக்க கூட்டங்களை நடத்திருக்காங்க? நான் கேட்கிற கேள்வி,
எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய அறிக்கையின் மூலமாகவும் இந்த நீட் தேர்வுக்கு விலக்கு பெற வேண்டும் என்பதற்காக மாநிலம் தழுவிய அளவில் நடத்திய விஷயங்களை திமுகவில் இருந்து வந்திருக்கக்கூடிய அவரே பட்டியலிடட்டும். இல்ல இப்ப என்னுடைய கேள்வி இல்லை, எனக்கு பாலாவருடைய டோன் எப்படி இருக்குன்னா, ஸ்டாலின் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக இன்னும் பெரிய விஷயங்களை செய்திருக்க வேண்டும். அவர் ஒரு போராட்ட வடிவத்துக்குள்ள சுருங்கிட்டாருன்னு சொல்றீங்க. நிச்சயமா. அதாவது நான் வந்து ஒரு ஆக்கப்பூர்வமான விமர்சனம் வந்து ஏதோ ஒரு எடுத்தோம் கவிழ்த்தோம் அது ஒரு ஆரோக்கியமான ஒரு கேள்வியை முன் வச்சிருக்கீங்க. நான் மனுஷகிட்ட கேட்கலாம். எனக்கு அதுக்கு முன்னாக பெருமாள் மணி அவரிடம் இந்த அதிமுக திமுக சண்டையில குறித்து பேசுகிற போது எனக்கு பாலு அவர்கள் சொல்ற ஒரு டோன் ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு கோணமாக சின்ன கிளாரிஃபிகேஷன். மனோஜ் திரும்ப உங்ககிட்ட வருகிற மனோஜ் உங்கள்ட்ட முடிக்காம நான் பிரேக் விட மாட்டேன். ஒரே ஒரு நிமிஷம் இருங்க. என்னன்னா நாளை ஒருவேளை அனுமதி கொடுத்திருந்தால் கூட அது இன்னொரு போராட்டமாக நிகழ்ந்திருக்கும். அனுமதி கொடுக்காமல் திமுகவை இந்த லைம் லைட்டுக்கு கொண்டு வருவதன் மூலமாக தொடர்ச்சியாக அதிமுக திமுக என்கிற இந்த பதத்தை இந்த சவாரியை தக்க வைக்க வேண்டும் என்று அதிமுக விரும்புகிறதா? நான் பெர்மிஷன் கொடுக்க மாட்டேன், நீங்க நடத்திக்கங்க, காலைல அரெஸ்ட் பண்ணி சாயந்தரம் உங்களை விடுதலை பண்ணிடுவோங்கிற ரெண்டு கேமை திமுகவும் அதிமுகவும் தொடர்ந்து விளையாடுகிறதுன்னு பாலு வைக்கிற குற்றச்சாட்டுல ஏதோ ஒரு உண்மை இருக்கிறது. இல்லை, இந்த ஆட்டத்தை மற்ற கட்சிகள் ஆடுறதுல என்ன பிரச்சனை இருக்கு? இப்போ நீங்க நீட்டுக்காக நான் அண்ணன் சொல்லுகிற அந்த வாதத்தை நம்ம அப்படியே ஏற்றுக்கிட்டோம் அப்படின்னா கூட நாளைக்கு திமுக ஆடுகிற அதே ஆட்டத்தை நாளை மறுநாள் பாமக ஆடலாம், அதற்கு அடுத்த நாள் இடதுசாரி தோழர்கள் ஆடலாம், அதற்கு அடுத்த நாள் தேசிய கட்சிகள் ஆடலாம். ஆனால் அந்த ஆட்டத்திற்குள் அவர்கள் வரமாட்டேங்கிறாங்களே. திமுக தானே நீங்கள் குறிப்பிட்டு சொல்லியபடி பிப்ரவரியிலேருந்து இருக்குது. நான் என்னென்னா, இந்த நீட் தேர்வுக்கும் இதற்கு முன்னால் எதற்கும் ஒரு பொதுத்தன்மை இருக்கிறதுன்னு பார்க்குறேன். என்னென்னா 69% இடஒதுக்கீட்டிற்கும் இந்த நீட்டிற்கும் ஒரு பொதுத்தன்மை இருக்கிறது. நீட்டில் மத்திய சர்க்கார் சம்பந்தப்பட்டிருக்கிறது, மாநில சர்க்கார் சம்பந்தப்படுகிறது, நீதித்துறை சம்பந்தப்படுகிறது. 69% இடஒதுக்கீட்டிலும் மத்திய சர்க்கார் சம்பந்தப்பட்டது, மாநில சர்க்கார் சம்பந்தப்பட்டது, நீதித்துறை சம்பந்தப்பட்டது. கிரீமி லேயர் என்கிற ஒரு விஷயத்தை மத்திய சர்க்கார் மண்டல் கமிஷனில் இல்லாத ஒரு விஷயத்தை புகுத்துகிறது. அதற்கு முன்பே ஐயா எம்ஜிஆர் அவர்கள் பொருளாதார அடிப்படையில் இடஒதுக்கீடு கொண்டு வர வேண்டும் என்று சொன்னவர் திராவிடர் கழகம் திமுக போன்றவர்களுடைய அழுத்தத்தின் காரணமாக இடஒதுக்கீட்டினுடைய பரப்பை அதிகரிக்கிறார். அவருக்கு சமூக நீதி பற்றிய பார்வை இருந்ததா அல்லது தன்னுடைய இமேஜ் பற்றிய கான்சியஸ்னஸ் இருந்ததா என்பதை தாண்டி அதனுடைய பரப்பை அவர் அதிகரிக்கிறார். அப்படி அதிகரிக்கிற பொழுது அதற்கு ஒரு ஆபத்து. உச்சநீதிமன்றம் முதலில் இந்த மண்டல அறிக்கைக்கு முன்னால் ஒரு தீர்ப்பு வழங்கிய போதும் வந்தது, மண்டல அறிக்கை வழங்குற போது வருது. அங்கே ஒரு விஷயத்தை என்ன பதிவு செய்யப்பட்டது என்றால், மாநில அரசினுடைய தீர்மானம் மத்திய சர்க்காருக்கு போய்விட்டது. ஜெயலலிதா அம்மா இங்கே முதலமைச்சராக இருந்த பொழுது மத்திய சர்க்கார் அதை உள்துறை அமைச்சகம் ஜனாதிபதி வரைக்கும் கொண்டு போய்விட்டது. ஜனாதிபதியினுடைய கையில் அந்த தீர்மானம் இருக்கிறது. முதலமைச்சர் சென்று ஜனாதிபதியை சந்திக்கிறார். சங்கர்தயாள் சர்மா அப்போது ஜனாதிபதியாக இருக்கிறார். அவர் லண்டனிலே சட்டம் படித்தவர். இவர் தொடர்ந்து இந்த சட்டத்தினுடைய நுணுக்கங்களை கூறுகிறார். அவர் ஒரு இடத்திலும் அவர் விட்டு கொடுக்கிற மாதிரி தெரியவில்லை. ஜெயலலிதா அம்மா சொல்லுகிறார், தமிழ்நாடு இந்த விஷயத்தில் எவ்வளவு சென்சிட்டிவாக உங்களுக்கு ரியாக்ட் பண்ணும் என்று தெரியும், நான் விடைபெறுகிறேன் என்று சொல்லிவிட்டு அவருடைய பதிலுக்கு கூட காத்திருக்காமல் வருகிறார். ஆக இங்கே சட்டம் நீதித்துறை என்பதையெல்லாம் தாண்டி ஒரு அரசியல் அழுத்தம் அங்கே கொடுக்கப்பட்டது. அந்த அரசியல் அழுத்தமும் குடியரசுத் தலைவருக்கு முன்னாலேயே வைக்கப்பட்டது. ஏனென்றால் அப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலையை உச்சநீதிமன்றம் ஏனென்றால் அப்போது ஐயா நரசிம்மராவினுடைய அரசு என்ன சொன்னது, உச்சநீதிமன்றம் இப்படி ஒரு தீர்ப்பை சொல்லி இருக்கிறது என்று. இந்த பகடையாட்டம் இன்று மட்டுமல்ல, தொடர்ந்து நடக்கிறது. ஆனால் இங்கே ஒரு அரசியல் அழுத்தத்தை கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஆக அப்படி பார்க்கிற பொழுது பாலு அண்ணன் சொல்லுகிற போல ஒருவேளை திமுகவும் அதிமுகவும் இப்படி ஒரு அரசியல் பகடையை ஆடுவதாக இருந்தாலுமே கூட அந்த ஆட்டத்தை எல்லா அரசியல் கட்சிகளும் ஆட வேண்டிய நிர்பந்தம் இருக்கிறது இல்லையா? நீங்க உங்களுடைய விளக்கங்கள் ரொம்ப தெளிவாக இருக்கிறது. ஜெயலலிதா மத்திய அரசு கொடுத்த அழுத்தத்தை எடப்பாடி பழனிசாமி கொடுக்கல. அன்றைக்கு அவர் அவ்வளவு தைரியமாக அவர் கொடுப்பதற்கு காரணம் என்னவென்றால், திராவிடர் கழகத்தினுடைய தலைவர் தான் இந்த 9வது அட்டவணையில் வைக்கலாம் என்கிற யோசனையை சொல்லுகிறார். அப்பொழுது அந்த காலகட்டத்தில் ஜெயலலிதா அம்மாவினுடைய சாதி குறித்தெல்லாம் கடுமையான விமர்சனங்கள் பண்ணப்பட்டது. ஆனால் சட்டசபையிலே கூட அவர் கடுமையான மன வருத்தத்தோடு தன்னை பதிவு செய்தார். ஆனால் அந்த இடத்தில் அவர் திராவிட கழக தலைவராக ஐயா வீரமணியை பார்க்கவில்லை, ஒரு வழக்கறிஞராக பார்த்தார். இப்படி ஒரு யோசனையை சொல்லுகிறார், இதை செய்யலாம், இதை செய்ய வேண்டும் என்று முன்னெடுத்தார். அதனால்தான் சமூக நீதி காத்த வீராங்கனை என்று ஆசிரியர் வீரமணி அவர்களே எடுத்தார். ஆக நான் என்ன சொல்கிறேன், இன்றைக்கு ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய அரசுக்கு சில நிர்பந்தங்கள் இருக்கலாம். இரண்டாவது, பெருங்கொண்ட தலைவர்களுடைய இருத்தல் இன்றைக்கு பெரிய அளவில் குறைபட்ட இடத்திலே நாம் இருக்கிறோம். ஆக அப்படி இருக்கிற பொழுது
எல்லோரும் என்ன கேக்குறேன்னா, இந்த பகடை ஆட்டம் என்பது ஒற்றை அழுத்தமாக இல்லாமல் பிரிஞ்சு ஆடுறதன் மூலமாக தனிப்பட்ட அரசியல் லாபங்களை தவிர்த்து மாநில நலனை பலி கொடுக்க போறாங்களாங்கிறதா என்னோட கேள்வி. இல்ல அப்படி இல்லல்ல, இது நீங்க அப்படி பார்க்க முடியும். அன்றைக்கும் இதே போல எல்லாரும் போராடினாங்கல்ல. பாரதிகள் அதே கேள்வி. பிப்ரவரி மாதத்திலிருந்து திமுக தொடர் போராட்டங்களை அறிவித்துக் கொண்டிருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி அவர்களும் ஓபிஎஸும் பல்வேறு காரணங்களுக்காக போய் பிரதமர் பார்த்துட்டு இருக்காங்க, குடியரசுத் தலைவர் வரைக்கும் பார்க்க போறாங்க. என்னுடைய கேள்வி, இது அத்தனையும் நிகழ்ந்தும் ஒரு ஒற்றை பதில், ஒரு நியாயமான தீர்ப்பு, மாநிலத்திற்கான ஆதரவான விஷயம் இப்போ வரைக்கும் நடக்கலையே. இல்ல, அதை நம்ம நகர்த்தி தான் கொண்டு போகணும். ஏன்னா அன்றைக்கும் உடனே நடந்துறல, அன்றைக்கும் உடனே நடக்கவே. என்னுடைய கேள்வி, அன்றைக்கு நடந்த விளைவுக்கான கொடுக்கப்பட்ட அழுத்தம் இப்போ அன்றைக்கு இன்னொன்று நம்ம புரிஞ்சுக்கணும். அன்றைக்கு அந்த மண்டல் அறிக்கையை எதிர்த்து ராஜீவ் கோசாமி தீக்குளிச்சு இறக்குறாரு. அவர் எய்ம்ஸ்ல உயிருக்கு போராடிட்டு இருக்காரு. ஒட்டுமொத்த இந்தியாவும் இந்த இடஒதுக்கீடுக்கு எதிரான ஒரு போராட்டத்தை எடுத்த பொழுது 50% எதிராகவே அவன் போராடிட்டு இருக்கான். தமிழ்நாடு 69% போராடிச்சு. அப்போ அன்றைக்கு இருந்த அந்த தலைவர்களுடைய சமூக நீதி பார்வை இருக்குல்ல, அது அரசியல் அழுத்தமாக இருந்தது. கலைஞர் ஐயா கூட 69% 9வது அட்டவணை பட்டியலில் வைத்ததை வரவேற்கவில்லையே தவிர சமூக நீதி காத்த வீராங்கனை என்ற பட்டத்தை தான் விமர்சனம் செய்தார். ஆக இப்படி பார்க்கிற பொழுது தலைவர்களுக்கு ஒரு ஒற்றை பார்வை இருந்தது. இந்த மண்ணை, இந்த மண்ணினுடைய மக்களை. என்னுடைய கேள்வி அதுதான். அப்ப ஜெயலலிதாவுக்கும் கருணாநிதி அவர்களுக்கும் வீரமணிக்கும் என்ன இருந்ததோ அதே தான் இன்னைக்கு திரும்ப அன்புமணி அவர்களுக்கும் ஸ்டாலினுக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் இருக்கிறது. ஆனா எங்க வேரியேஷன் வருது நான் கேக்குறேன். அது இருக்கிறது. அந்த போராட்டத்தை இன்னமும் அழுத்தமாக ஒருவரை ஒருவர் குறை சொல்லி கொண்டிருப்பதை விட்டுவிட்டு இன்னமும் அழுத்தமாக முன்னெடுக்க வேண்டிய பொறுப்பு எல்லோருக்கும் இருக்கிறது. இது தொடர்ச்சியாக இந்த கழகங்களினுடைய அரசியல் போராட்டங்கள்ல தமிழகம் பலி கொடுக்கப்படுகிறதுங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை திரும்ப திரும்ப பாமக முன்வைக்கிறது. அதுல உண்மை இல்லைன்னு சொல்றீங்களா? இல்ல, பல விஷயங்கள்ல நண்பர் பாலு சொல்றது தமிழ்நாட்டினுடைய உரிமை சார்ந்த பிரச்சனையில வருது. ஆனா சமூக நீதி பிரச்சனையில குறிப்பா கல்வி சம்பந்தமான விஷயங்கள், இடஒதுக்கீடு சம்பந்தமான விஷயங்கள் அப்படி பார்க்க வேண்டாம், பார்க்கறது முறையும் இல்லை. ஏன்னா தமிழ்நாடு இடஒதுக்கீடு சமூக நீதிக்கான ஒரு பயனியர் ஸ்டேட். நீங்க சொல்லிட்டு இருக்கோம், இப்ப நடந்து கொண்டிருக்கிற விஷயம் அதான் சொல்ல வரேன். இந்த நீட் அப்படி இல்ல, நான் ஒண்ணே முடிச்சிரேன். நீங்க சொன்னதோட ரொம்ப தொடர்புடையன. அதாவது நம்ம அப்படி சொல்லக்கூடாது. ஏன்னா இப்போ நீங்க இந்த நீட் இருக்குல்ல, இந்த நீட் விஷயத்துல இன்றைக்கு அந்த சிபிஎஸ்இ மாணவர்கள் அதிகமாக போறாங்கன்ற குற்றச்சாட்டை நம்ம வைக்கிற அதே இடத்துல தமிழ்நாட்டில் அந்த கோட்டா ஃபில் ஆயிரும். எஸ்சி எஸ்டி எம்பிசி ஓபிசிங்கிற 69%க்கும் நாம மாணவர்களை படிக்க வச்சிருக்கோம். ஆனா நீங்க மற்ற மாநிலங்கள் அது ஃபில் ஆகல. இதுல இன்னொரு ஆபத்து வேற இருக்கு. ஆல் இந்தியா கோட்டால மத்திய அரசு என்ன பண்ணுதுன்னா, அந்த 15% கோட்டா இருக்குல்ல, அதுல 50.5% அன்ரிசர்வ்டுன்னு பண்றாங்க. அதை எதிர்த்து நாம பேசல, இந்தியால யாருமே பேச மாட்டேங்கிறாங்க. ஆக இது வெறும் ஒரு வாய்ச்சவடால் ஒரு அரசியல் அழுத்தம் மட்டும் இல்ல, இங்க களத்திலையும் அதனுடைய சாறு இறங்கி அதனுடைய பலனை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கோம். அதாவது குறிப்பா கல்வி மாநிலங்கள்ல இருந்து மத்திய கன்கரண்ட் லிஸ்டுக்கு வந்ததுலேருந்தே பிரச்சனை வருது. குறிப்பா என்ன இதுல இந்த நீட்டை பொறுத்தவரை அது ஒரு நீட்டான எக்ஸாமே கிடையாது. இந்தியாவில் வெவ்வேறு வகையான பாடத்திட்டங்கள் இருக்கிற போது, கல்வி முறைகள் இருக்கிற போது அதை ஒன்றுபடுத்துவதற்கு பதிலாக அதை சரி நிறைய பேசிருக்கோம். என்னுடைய கேள்வி, ஈக்குவல் மத்தியில ஈக்குவலா நீங்க பேசுறீங்க. சரி, இப்போ தமிழ்நாட்டை பொறுத்தவரை இந்தியாவிலேயே 4 ஒரு இடம் தமிழ்நாட்டுக்கான இடம். தமிழ்நாட்டு அரசு நம்முடைய வரிப்பணத்தில் செலவு செய்து கட்டப்பட்ட கல்லூரிகள். இதுல மத்திய அரசு கொள்ளைப்புறமா கொள்ளையடிக்கிற ஒரு முயற்சி. நம்முடைய இடஒதுக்கீடு இந்த நீட் தேர்வுல கூட 69 விழுக்காடு ஊத்தி கொடுக்கிறோம். இந்த நீட் தேர்வுல இடஒதுக்கீடு கேள்விக்குறியாகிவிட்டது. என்ன சொல்ல வரேன், அதுதான் சொல்ல வரேன். எனவே தமிழ்நாட்டை பொறுத்தவரை திராவிட முன்னேற்ற கழகம் இப்போது எடுத்திருக்கிற இந்த போராட்டம் என்பது உண்மையிலேயே தேவையான ஒன்று. இடதுசாரிகள், எங்களுடைய மாணவர் அமைப்புகள் தொடர்ந்து 2 மாத காலமாக இந்த போராட்டங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். மாணவர் அமைப்புகளை பொறுத்தவரை ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் இது குறித்து கடுமையான போராட்டங்களையும் கருத்து நிலை விளக்கங்களையும் அளித்து வருகிறார்கள். அப்ப பாதிப்பு நமக்கு, இந்த பாதிப்பு நமக்குன்னா செயலாற்ற வேண்டிய அரசு காலத்தில் கடமை உணர்ந்து செயலாற்றி இருக்கிறதா? எப்ப எல்லாம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் குரல் கொடுத்துட்டு தானே இருக்கிறார். இல்ல அதான் சொல்ல வரேன். குரல் கொடுக்கலாம், ஆனால் ஒரு அரசு செயல்படுகிற போது மத்திய அரசுக்கு எடுத்து சொல்லி வலியுறுத்த வேண்டிய மிகப்பெரிய பங்கு இருக்கு. ஏன்னா சட்டமன்றத்தில் எல்லா கட்சி, நீங்க கட்சிகளை விடுங்க,
சட்டமன்றம் தான் sovereignty. எனக்கு ஒரு முறை அந்த சட்டமன்றம் தான் எடப்பாடி- தீர்மானம் நிறைவேற்றிருக்கோம். எடப்பாடி பழனிசாமி அவர்களை குறை சொல்கிற அந்த ஒற்றை தருணத்தில் தமிழகத்தினுடைய எல்லா பிரதான எதிர்க்கட்சிகளும் ஒற்றை கோணத்தில் இருந்து முதலமைச்சரை சந்திச்சு ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டலாம், நாங்க உங்களுக்கு ஆதரவு இருக்கோம், வாங்க டெல்லிக்கு போலான்னு எப்ப கூப்பிட்டீங்க? யாரு முதலமைச்சர் தானே அதை கூட்டணும். அவர் யார் கூட்டுறதை யார் தடுத்தா? தமிழகத்தினுடைய நலனுக்கு முதலமைச்சருக்கு மட்டும்தான் பங்கு இருக்கிறது. அதுதான் அரசியல் தவறு. கட்சிகளுடைய பேர் நீங்க 5 வருஷம் கழிச்சா வருவீங்களா திரும்ப சட்டமன்றத்தில் இருக்கிற எதிர்க்கட்சிகள் அத்தனையும் ஏற்கனவே தங்களுடைய நிலைப்பாட்டை தெரிவிச்சுட்டாங்க. எல்லோரும் ஆதரித்து தீர்மானம் ஒற்றை தீர்மானமா வந்திருக்கு. வந்த பிறகு அதை கையில வைத்திருக்கிற அரசு தான் நீட்டுக்கு அனைத்து கட்சி கூட்டத்தை அவங்க தான் கூட்டணும் சொன்னீங்களா? இல்ல அததான் சொல்ல வரேன். நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. நிறைய பேர் இடதுசாரிகள் சொல்லிட்டு சொன்னார்களா, திமுக சொன்னார்களா, இல்ல, பாமக இடதுசாரிகள் சொன்னார்களா? தரப்பில் எங்களுடைய தலைவர்கள் பேட்டிகளிலே சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்ல, காவிரி பிரச்சனைக்கு எந்த பிரச்சனைக்கு காவிரி பிரச்சனைக்கு சொல்லப்பட்ட இது மட்டும் அல்ல, என்ன நீட்டுக்கான நீட்டுக்கும் சொல்லி இருக்கிறோம். இல்ல, எனக்கு ஐயா இல்ல, நல்லக்கண்ணு நீங்க அவர்கள் ஒண்ணு சொல்லி சொல்லுங்க. இருக்கிறாரு. டைஃபியோ எஸ்எஃப்ஐயோ தொடர்ந்து களத்துல போராடுறாங்கங்கிறதுல என்னுடைய கேள்வி. கட்சி ரீதியாக எங்களுடைய எதிர்க்கட்சி- ஏஎஸ்எஃப் சார், எஸ்எஃப்ஐ என்னுடைய கேள்வி தமிழகத்தினுடைய பொது பிரச்சனைகளுக்காக மக்கள் நல கூட்டணியாக 4 கட்சிகள் ஒருங்கிணைந்து பாடுபடுவோம்ங்கிறது உங்களது அஜெண்டானா, நீட் மாதிரியான விஷயங்களை திமுகவோடையும் பாமகவோடையும் இணைஞ்சு ஒரு பெரிய எதிர்க்கட்சிகளுக்கான கூட்டணி கூட நீங்க உருவாக்கி இருக்கலாமே. நிச்சயமா ஏன் நிச்சயமா பப்ளிக் பிளாட்ஃபார்ம்ல இல்ல, இல்ல, வரல? அதாவது என்ன விஷயம்னா, ஏற்கனவே ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கு. இந்த தீர்மானம் குறித்து அழுத்தம் தீர்மானம் அரசு- போதும்னு நாம ஏன் சார் போராடணும்? சட்டமன்ற தீர்மானம் போதும்னு நாம ஏன் போராடணும்? இல்ல அததான் நான் சொல்ல வரேன். இவ்வளவு எல்லா கட்சிகளும் இணைந்து தானே அந்த தீர்மானம் வந்தது. அப்ப தமிழக மக்களினுடைய ஒருமித்த உணர்வின் வெளிப்பாடு அந்த தீர்மானம். செயலாற்ற வேண்டியது உங்க கையில ஆயுதம் கொடுத்தாச்சுங்க. களத்துல நீங்க ஆயுதத்தை நீங்க எடுக்க மறுக்கிறீங்க. என்ன காரணம்? அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அரசியல் இல்ல ஒரு அனுமதிங்க. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அரசியல் ரீதியில் மத்திய அரசினுடைய அழுத்தத்திற்கு கட்டுப்பட்டு இருக்கிறது. எதிர்த்து விளையாற்ற வேண்டிய இடத்தில் எதிர்க்கவில்லை. ஒரு சபார்டினேட்டா, இன்னும் சொல்ல போனா சொல்றதை கேட்கிற இடத்தில் அவர்கள் மாறி போன காரணத்தால் தான் இவ்வளவு பெரிய பிரச்சனையை அவர்கள் ஏதோ நடக்கிறது என்று அமைதியாக இருக்கிறார்கள். ஒரு மத்திய அமைச்சர் வருகிறார், கேட்கிறாங்க, ஒரு பத்திரிகையாளர் கேட்கிறாரு, ஏற்கனவே தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது எங்க, அது எங்க இருக்குன்னு தெரியலங்க. நிர்மலா சீதாராமன் அவர்களை கேட்கிறேன், அவர் கேட்க சொல்றாரு, அது எங்க இருக்குன்னு தெரியாது, கண்டுபிடிச்சு சொல்றேன். இதுதான் அரசின் பதிலா? ஒரு அமைச்சருக்கு அழகா? இதுதான் நாகரிகமான அரசியலா? இதை எதிர்க்க வேண்டியது யார்? மத்திய அரசுக்கு தீர்மானத்தை ஒருமித்த முறையில் சட்டமன்றம் அறிவிப்பு இருக்கிறது. அந்த சட்டமன்றத்திற்கு இன்றைக்கு ஆட்சி பொறுப்பில் இருக்கக்கூடிய மாநில அரசு எதிர்வினையாற்ற வேண்டுமா இல்லையா? அப்படி சொல்லாதீங்க, நாங்க அனுப்பி இருக்கிறோம், ஏன் நீங்க அதை பார்க்கலன்னு கேட்கணுமா இல்லையா? உங்களுடைய காது கேளா காது. இதில் திமுகவினுடைய போராட்டங்கள் தன்னுடைய கடமையை தவறி இருக்கிறது. திமுகவினுடைய போராட்டங்கள் ஒரு எதிர்க்கட்சியாக தன்னை வளர்த்துக் கொள்வதற்கும் ஸ்டாலினை தலைவராக முன்னிறுத்துவதற்குமான போராட்டங்களாக இருக்கிறதே தவிர ஒற்றை கருத்துடைய எல்லா எதிர்க்கட்சிகளையும் ஒருங்கிணைக்கிற ஒரு குடையின் கீழ் கொண்டு வருவதற்கான ஒரு பெரிய அழுத்தம் கொடுக்கிற முயற்சியாக இல்லை. இது வழக்கமான போராட்டங்களுடைய தொகுப்பு அப்படின்னு சொல்றாங்க. இல்லை, அதாவது இதில் இதுவரைக்கும் இதுக்கு முன்னாடி பேசிய பாமகவிலிருந்து வந்திருக்கக்கூடிய பிரதிநிதி, அப்புறம் ஆவடிக்குமார் அவர்கள், இவர்கள் எல்லாம் சொன்ன சில கருத்துக்களை பார்த்தபோது எனக்கு சில அடிப்படையாக சில கேள்விகள் எழுகின்றன. அதாவது இந்த நீட் பிரச்சனைக்காக திமுக முன்னெடுத்த அளவிற்கு தொடர்ச்சியாக தமிழகம் தழுவிய இயக்கங்களை வேறு யாராவது முன்னெடுத்திருக்கிறார்களா என்பதை பார்க்க வேண்டும். பிப்ரவரி மாதத்திலிருந்து தொடங்கி ஒரு மாதம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய கல்லூரி மாணவர்கள் அனைவருக்குமான கருத்தரங்குகளை தொடர்ச்சியாக நடத்தினோம். கிட்டத்தட்ட 3 லட்சத்திற்கும் மேற்பட்ட மாணவர்களை சந்தித்து திமுக பேச்சாளர்கள், கருத்துரையாளர்கள் தொடர்ந்து நீட்டினால் வரக்கூடிய அபாயங்கள் என்ன என்பதை செயல் தலைவர் அவர்களுடைய வழிகாட்டுதலின் பேரில் நாங்கள் தொடர்ந்து நடத்தினோம். அப்படி சென்றவர்களில் நானும் ஒருவன். அதாவது நிறைய பேருக்கு, மாணவர்களுக்கே சமூக நீதி என்றால் என்னவென்று தெரியவில்லை, நீட் என்றால் என்னவென்று தெரியாத சூழலில் அதை பற்றிய ஒரு பெரிய அவேர்னஸ் அதை தமிழ்நாடு முழுக்க உருவாக்கினோம். தொடர்ச்சியான அறிக்கைகள் ஒவ்வொரு காலகட்டத்திலும் சட்டமன்றத்தில் அழுத்தம் கொடுத்தோம், வெளியே போராட்டங்களை நடத்தினோம். என்ன நாங்கள் செய்யவில்லை, ஆனால் தாங்கள் எதுவுமே செய்யாது போல இப்பொழுது ஏதோ ஒரு மனித சங்கிலி போராட்டம் நடத்துவது போல சொல்வது என்பது மக்களை ஏமாற்றுகிற செயல். அதை ஏற்க முடியாது. அதே போல் ஆவடிக்குமார் அவர்கள் சொல்லுகிற ஒரு விஷயம் என்பது ஏதோ அவங்க போராட்டத்தை இது அனுமதி வாங்கின இடத்தையெல்லாம் தாண்டி பார்த்திங்கன்னா அவங்க போராட்டம் நடத்த போகிறாங்கன்னு சொல்கிறது என்பது ஒரு அவதூறு. ஏனென்றால் போராட்டம் நடந்த பிறகு அப்படி நாங்கள் ஏதாவது மீறி இருந்தால் அவர்கள் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கலாம். நடப்பதற்கு முன்பே யூகத்தின் அடிப்படையில் ஒரு போராட்டத்தை தடுப்பது, அதை பற்றி மற்ற கட்சியைச் சேர்ந்தவர்கள் கண்டுகொள்ளாமல் இருப்பது என்பது அவர்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு திமுகவுக்கு செய்வதை நாளைக்கு இந்த அரசு எந்த தயக்கமும் இல்லாமல் மற்றவர்களுக்கும் செய்யும். ஜனநாயக ரீதியான உரிமையை அரசியல் ரீதியாக எங்களுக்கு எதிராக இருக்கிறவர்கள் என்பதற்காக விட்டுக் கொடுப்பவர்கள் நாளைக்கு தங்களுக்கும் அதே நடக்கும் என்பதை அவர்கள் மறந்துவிடக்கூடாது. அப்புறம் இன்னொரு விஷயம் சொன்னீங்க,
இது ஏதோ 2 கட்சிகளுக்கு இடையிலான பகடையாட்டம் என்று. ஒரு மாநில உரிமைகளுக்காக போராடுகிற போது எல்லோரையும் தான் இணைத்துக் கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறோம். ஆனால் அது உண்மையிலேயே அது எங்கள் கையில் மட்டும்தான் இருக்கிறதா? இங்கே இருக்கக்கூடிய அரசியல் முரண்பாடுகள் காரணமாக, வேற்றுமைகள் காரணமாக, நியாயமான காரணங்களுக்காக போராட அழைத்தால் கூட எங்களோடு இணைய தயாராக இல்லாதவர்களை கையை பிடித்தால் நாங்கள் இழுக்க முடியும். நாங்கள் வேண்டுகோள் வைக்கிறோம், அனைவரும் இணைந்து ஒன்றுபட்டு போராடுவோம் என்று சொல்கிறோம். எங்களோடு அந்த பிரச்சனையில் இணைந்து வரக்கூடியவர்களோடு நாங்கள் எப்போதும் சேர்ந்து நிற்பதற்கு தயாராக இருந்திருக்கிறோம். அதே போல பாமகவினுடைய பிரதிநிதி ஒரு விஷயத்தை சொன்னார். இந்த போராட்டம் என்பது ஏதோ அதிமுகவிற்கும் திமுகவிற்கும் இடையிலான விஷயமாக மாற்றப்படுகிறது என்று. ஆனால் அவருடைய வாதத்தினூடாக பார்க்கிற போது இதை அன்புமணி அவர்களுக்கும் ஸ்டாலின் அவர்களுக்கும் இடையிலான ஒன்றாக மாற்றுவதற்கு அவர் ஆசைப்படுகிறார் என்பதையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இங்கே பகடையாட்டம் என்பது எங்கே வருகிறது? இந்த 2 கட்சிகளுக்கு பக்கத்தில் கூட வேற எந்த கட்சியாவது இருக்கிறதா? கேள்வி கேட்கிறேன், நீங்க பதில் சொல்லுங்க. உங்கள்ட்ட தான் அந்த கேள்வி. 50 ஆண்டு கால திராவிட ஆட்சியில் கல்லூரி மாணவர்களுக்கு சமூக நீதினா என்னன்னு தெரியல, நாங்க இப்பதான் போய் 3 லட்சம் பேருக்கு சொல்லிட்டு இருக்கோம்ங்கிறது உங்க திராவிட ஆட்சிகளினுடைய தோல்வி இல்லையா? இல்ல, அதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இங்கே திராவிட இயக்க ஆட்சி மட்டும் இங்கு நடக்கவில்லை. மாறாக உலகமயமாதலின் விளைவாகவும் வேறு எத்தனையோ விதமான டிஸ்ட்ராக்ஷன் வழியாகவும் மாணவர்கள் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரு தலைமுறை சாதி அரசியல் இங்கு வளர்ந்ததன் காரணமாகவும் அவர்கள் சமூக நீதி சார்ந்த பல விஷயங்களை அவர்கள் மறந்து விட்டார்கள். திராவிட இயக்கம் அவர்களுக்கு என்ன கொடுத்தது என்பதை மீறி இங்கே சாதி அரசியல் என்பது பெரிய அளவிற்கு தலை தூக்கி நிற்கிறது. அப்படி பார்க்கிற போது இந்த அரசியல் களத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மாற்றத்தை அவர்களுக்கு உணர்த்த வேண்டியிருக்கிறது. நாங்கள் எதையெல்லாம் போராடி அவர்களுக்கு பெற்றுக் கொடுத்தோமோ அதையெல்லாம் நீங்கள் இன்றைக்கு இழக்கிற நிலையில் இருக்கிறீர்கள் என்பதை மாணவர்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டியிருக்கிறது. இன்னொன்றையும் நான் சொல்கிறேன், இந்த ஏதோ மற்றவர்கள் வளர்ந்து விடுகிறார்கள் என்பதற்காக அதிமுகவும் திமுகவும் திட்டமிட்டு இது போன்ற விஷயங்களை செய்கிறது என்பது போன்ற அபத்தமான வாதம் வேறு எதுவுமே இல்லை. ஏனென்றால் திராவிட கட்சிகளுக்கு பக்கத்தில் கூட தமிழகத்தில் எந்த கட்சிகளும் இல்லை. அதற்கு மாற்றாக செய்யப்பட்ட முயற்சிகள் எல்லாம் என்னவாயின என்பதையும் நாம் பார்த்தோம். இது அகந்தையில் சொல்லவில்லை, யதார்த்தத்தில் இருந்து சொல்கிறேன். காப்பாற்றிக் கொள்வதற்காக அரசியல் ஒன்றை உருவாக்க பாமக முயல்கிறது. நீட் தேர்வுக்கான அடிப்படை போராட்ட பலன்களை அந்த களத்தை கைப்பற்றுவதில் திமுகவுக்கும் பாமகவுக்கும் இடையில் ஒரு போட்டி இருப்பது போன்ற ஒரு தோற்றத்தை உருவாக்க பாமக கஷ்டப்படுகிறது மனுஷ் முன்வைத்திருக்கிறார். அது குறித்து வழக்கறிஞர் பாலுவிடம் இருந்து கேட்டு பெறலாம். கேள்வி நேரம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. நீட் தேர்வை முன்வைத்து தொடர்ச்சியாக நீட் தேர்வுக்கு எதிராக திமுக நடத்துகிற போராட்டங்களுக்கு தடை விதிக்கிற எடப்பாடி அவர்களுடைய அரசு என்பது என்ன காரணத்திற்காக இது நிகழ்த்தப்படுகிறது என்ற ஒரு கேள்வியை முன்வைத்திருக்கிறோம். திமுகவும் அதிமுகவும் இந்த போராட்டங்களுக்கான பலன்களை தங்களுக்குள் பங்கிட்டுக் கொள்ள தயாராக இருப்பதாக பாமக குற்றம் சுமத்தி இருக்கிறது. அந்த விவாதத்துக்குள்ள போறதுக்கு முன்பாக ஆவடிக்குமார் சார் தொடர்ச்சியாக முதல் சுற்றில் வந்தவங்களுக்கான வாய்ப்பு பதில் சொல்ல கொடுக்கல. அதுதான் மரியாதைக்குரிய பெருமாள்மணி அவர்கள் பேசுகின்ற போது சொன்னார், பழைய வரலாறு சொல்லி 69 இடஒதுக்கீட்டு உரிமையை நாம் பெற்ற போது நடந்த நிகழ்வுகளை சொன்னார். அவர் சொன்னார் 50%க்காக போராட்டம் நடக்கின்ற பொழுது நாம் 69%க்காக போராடி பெற்றோம்னு சொன்னார். 50% இல்லை, 33% தான். இந்தியா முழுக்க 33%க்கு இப்போ அந்த போராட்டம் நடந்துகிட்டு இருந்தது. நம்ம 63, அதுக்கு 2 மடங்கு கூடுதலாக நம்ம அந்த உரிமையை பெற்றிருக்கோம். அது புரட்சி தலைவி அம்மா அவர்கள் முன்னெடுத்து அந்த போராட்டத்தில் வெற்றி பெற்றார்கள். அது ஒரு செய்தி. 2வது, அப்போது அந்த போராட்டத்தில் வெற்றி பெறுவது போராடினார்கள். புரட்சி தலைவி அம்மா அவர்கள் கடுமையான நிலைப்பாட்டில் உறுதியாக இருந்தார்கள். வெற்றி என்பது ஒரு பக்கம் இருந்தாலும் அன்றைக்கு இருந்த நரசிம்மராவ் அரசு ஒரு பலகீனமான நிலையில் இருந்தது. மத்திய அரசாக இருந்தாலும் அந்த அரசு ஒரு பலகீனமான நிலையில் இருந்தது. நம்முடைய அழுத்தங்களை அவர்கள் நிராகரிக்க முடியாத ஒரு நிலையில் அவர்களுடைய அமைச்சரவையும் ஆட்சியும் இருந்த காரணத்தால் அது கொஞ்சம் இலகுவாக இருந்ததுன்னு என்னுடைய அரசியல் பார்வையில் சொல்கிறேன். இன்னைக்கு அந்த நிலைமை இல்லை, அதையும் நம்ம பார்க்கணும். 2வது, மரியாதைக்குரிய மனுஷபுத்திரன் அவர்கள் தொடர்ந்து பேசினார். அதாவது நீட்டுக்காக பிரச்சாரம் பண்ணாங்க, களம் அமைத்தார்கள். அவர்கள் பிரச்சாரம் பண்ணதுனாலேயா இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை பேரும் நீட் ஆதரிக்கிறோம், நீட்டை எதிர்த்து இன்னைக்கு முடிவெடுக்கிறோம். இது ஏற்கனவே தமிழ்நாட்டில் யாரும் நீட்டை ஏற்றுக்கிறவங்க இல்லை, எல்லாருமே எதிர்ப்பாளர்கள் தான், அதனுடைய பாதிப்புகளை உணர்ந்தவர்கள் தான். இன்னும் சொல்ல போனால் திமுக வேணா உணராமல் இருந்திருக்கலாம். அதனால தான் 2012 மன்மோகன் சிங் அரசாங்கம் அந்த முயற்சியில் ஈடுபட்ட போது
இந்த இந்த விழிப்புணர்வோடு அன்னைக்கு இருந்திருந்தாங்கன்னா அன்னைக்கே ஒரு எதிர்ப்பு குரல் எழுப்பி இருக்கணும். அது செய்யலை. ஆனால் அவங்க தான் காலம் கடந்து அந்த நிலைக்கு வந்திருக்காங்க. இவங்களுக்கு முன்னாடியே தமிழ்நாட்டு மக்கள் நீட்டினுடைய பாதிப்புகளை உணர்ந்தவர்கள். அதனால் அவங்களுக்கு இன்னும் புரிய வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க ஏற்கனவே புரிந்தவர்கள். இன்னொன்று, இந்த அரசாங்கம் நீட்டை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதை பல நிலைகளில் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கோம். அதுக்கான தீர்மானம் எந்த தனி நான் முடிச்சிடறேன். அதிமுக நீட்டுக்கான போராடல அப்படிங்கிறது அந்த டோனே வரலையே. இல்ல, அதுதான் நாங்க முழுமையா அதுல கவனம் செலுத்தி இருக்கோம். அதுக்கான முயற்சியில் இருக்கிறோம். சட்டமன்றத்தில் 2 மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்டு இன்றைக்கு மத்திய அரசுக்கு தரப்பட்டிருக்கிறது. இப்போ அழுத்தம் தர வேண்டிய இடம் அல்லது நாம் போராட வேண்டிய இடம் மத்திய அரசாங்கம். ஆனா அதை விட்டுட்டு இப்போ மக்களை திரட்டுற, மக்கள் கிட்ட விழிப்புணர்ச்சி ஏற்படுத்துறதுக்கு போராட்டம் நடத்துறேன்னா இது யாரை திசை திருப்புறது? இது அரசியலா, உண்மையான நீட்டினுடைய வெற்றிக்கான போராட்டமா? நீ இப்போ போய் மக்கள் எதிர்பார்க்கிற மாதிரி அவங்களெல்லாம் விழிப்புணர்ச்சி உருவாக்குற, அவங்களெல்லாம் ஒருங்கிணைக்கிற, எதிர்பார்க்க அவங்க கிட்ட திரட்டுறேன்னா இந்த திரட்டல் எல்லாமே முடிஞ்சு போச்சு. திரட்டல் எல்லாம் முடிஞ்சு தமிழ்நாட்டினுடைய ஒட்டுமொத்த கோரிக்கையாக சட்டமன்ற தீர்மானம் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. நேற்றைக்கு முன்தினம் நேற்றைக்கு கூட நாடாளுமன்றத்தில் மாநிலங்களவையில் எல்லா கட்சிகளும் ஒன்றா சேர்ந்து வலியுறுத்துகிறோம். எல்லா கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களும், மத்தியில் வாய்ப்பு உள்ளவர்களும், தமிழ்நாட்டினுடைய அமைச்சர்களும் தொடர்ந்து போராடிக்கிட்டு தான் இருக்கிறாங்க, முயற்சியில் ஈடுபட்டிருக்காங்க. இதுக்கு ஒட்டி இது காலதாமதம் ஆகுது என்பதற்காக நீட்டில் நம்முடைய மாணவர்கள் கலந்து கொள்ள வேண்டிய நிலையில் கலந்து கொண்டு விட்டார்கள். அவர்களுக்கு பாதிப்பு வந்து விடக்கூடாது என்று மாநில பாடத்திட்டத்தில் படித்தவர்களுக்கு 85% ஒதுக்கீடு செய்து அரசாணை வெளியிடப்பட்ட இதை மட்டும் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் அது வழக்கு ஒரு 7-8 வழக்குகள் போடப்பட்டு உயர்நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளவில்லை. கடைசியாக ஒரு வழக்கு, அதுவும் காங்கிரஸ் கட்சியை சார்ந்த சிதம்பரம் அவருடைய மனைவி நளினி சிதம்பரம் அவர்கள் அவருடைய பெருமுயற்சியால் அந்த ஸ்டே வாங்குறாங்க. நான் கேட்குறேன், எல்லாத்துக்கும் திமுக சட்ட ரீதியாக போராடுது, எல்லாத்தையும் தன்னை இணைத்துக் கொள்கிறது. ஏன் இந்த வழக்கில் திமுக இணைச்சிக்கல? காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவங்க போராடுறாங்க, அதை எதிர்த்து அவங்க நான் இதை அமல்படுத்த விட மாட்டேன்னு தடுக்கிறாங்க. திமுக அதுல போய் ஏன் ஒரு பெட்டிஷன் போட்டு சேரக்கூடாது? இவங்களுக்கு உண்மை அக்கறை இருந்தா அங்க போய் நிக்கணும்ல. அங்க சட்ட ரீதியா அந்த அரசாங்கத்தினுடைய வாதங்கள் போதுமானதாக இல்லை என்று அவர்கள் கருதுவார்கள். நான் முயற்சி போதும் ஏன் அந்த வழக்கில் அடிப்படையிலான கேள்வி. நீங்க நீட்டை தொடர்ந்து எதிர்க்கிறீங்க, திமுக எதிர்க்கிறது, பாமக எதிர்க்கிறது, கம்யூனிஸ்ட்கள் எதிர்க்கிறாங்க. ஒரு குறைந்தபட்சமான அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுறதுக்கு என்ன தயக்கம்? இல்ல, அனைத்து கட்சி கூட்டம் தேவையில்லை. தமிழ்நாட்டில் அனைத்து சட்டமன்ற உறுப்பினர் சேர்ந்து ஏகமனதாக எடுத்த முடிவு. தீர்மானத்துக்கு தான் மதிப்பு இல்லைன்னு ஆயிடுச்சு. ஒரு மத்திய அமைச்சர் அந்த தீர்மானம் எங்க இருக்குன்னு கேக்குறதாக குற்றம் சுமத்துகிறார். நாங்க மத்திய அரசாங்கத்தை எதிர்த்து போராடுகிறோம். அந்த போராட்டம் போதுமானதா இல்லைன்னா நீங்க என்ன செய்யணும்? எங்களை ஏத்து போராடணுமா? நீங்க மத்திய அரசாங்கத்தை ஏத்து அந்த முயற்சி நீங்க யார் செயல்படுத்தலையோ, யார் எதிராக பயன்படுத்துற அரசாங்கத்திலேயோ வித்தியாசமான ஒன்றாக இருக்கிறது. ஒரு தீர்மானத்தை அனைத்து கட்சிகளும் நிறைவேற்றி மத்திய அரசுக்கு அனுப்புகிறார்கள். மத்திய அமைச்சரோட ஸ்டேட்மெண்ட் அந்த தீர்மானம் எங்க இருக்குன்னு தெரியல. மாநில அரசு மத்திய அமைச்சரோட ஸ்டேட்மெண்ட்டுக்கு என்ன ரியாக்ஷன் பண்ணீங்க? நிச்சயமா நாங்க என்ன ரியாக்ட் பண்ணீங்க? நான் சொல்றது கேளுங்க. கேட்டீங்க, நான் சொல்றேன்ல. நீங்க அந்த துறை சார்ந்த அமைச்சரை சந்திக்கிறாங்க, அவரை விட சீனியர் அமைச்சர்களை சந்திக்கிறாங்க. அதுல யார் யார் அதுல செல்வாக்கை பயன்படுத்த முடியும் அந்த அமைச்சர்களிட்ட கோரிக்கை வைக்கிறாங்க, பிரதமர் கிட்ட கேட்கிறாங்க. எந்தெந்த இடத்துல அழுத்தம் தரணுமோ அது கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஒரு நிச்சயமா ஒரு மாற்றுக்கு முயற்சியில் ஈடுபடுறாங்க. நாங்கள் சொல்றது என்னன்னா, இது எல்லாமே இன்றைக்கு நாங்கள் ஆக்கப்பூர்வமாக செஞ்சிட்டு இருக்கோம். நீங்க எங்களை பலகீனப்படுத்துற மாதிரி இங்க ஒரு பிளவு இருக்கிற மாதிரி ஏன் ஒரு தோற்றத்தை உருவாக்குறீங்க? நீங்க மக்களிடத்தில் எதுக்கு வேற்றுமை உருவாக்குறீங்க? எல்லாரும் ஒற்றுமையா தானே இருக்கிறோம். நீங்க உங்களுடைய கருத்தை சொல்றதுக்கு மரியாதைக்குரிய பாலு அவர்கள் சொல்றது போல உண்ணாவிரதம் இருக்கிறாங்க. டெல்லியில போய் அமைச்சர்களை பார்த்து இந்த தமிழ்நாடு சட்டமன்றத்தினுடைய தீர்மானத்தை உடனடியாக நீங்க நடவடிக்கை எடுங்க அதுக்கு சொல்லி போராடுறது வேற. ஆனா அதை விட்டுட்டு இங்க ரோட்ல நின்றுட்டு அதிமுக, திமுக, காங்கிரஸ் இந்த பிரச்சனையை ஏன் உருவாக்குறீங்கன்ற பெருமாள் மனுஷன் நீங்க ஒரு ஒத்த கருத்துல அரசாங்க
அரசாங்கமும் இருக்கிற போது ஒரே ரெண்டு பேர் பேசுனா ஒரு திமுகவோ யாரோ ரெண்டு பேரும் போராட்டம் பேசுனா அது எப்படி அரசியல் ரெண்டு பேரும் பேசுனா அரசியல் முடியாது. நீங்க டெல்லியில போய் திமுக நடத்துகிற போராட்டம் சரி, பாமக நடத்துகிற போராட்டம் சரி, எங்களுடைய மாணவர் அமைப்பு நடத்துகிற போராட்டம் சரியானது. அது ஜனநாயக உரிமை. அத நீங்க அதிமுக திமுக நீங்க சொல்ற முறையை பார்த்தா மத்திய அரசை தான் எதிர்த்து போராடுறோம். மத்திய அரசை எதிர்த்து போராடுகிற போது டெல்லிக்கு போய் போராடுங்கிறீங்களா? நீங்க அந்த அணுகுமுறை சரியானதல்ல. இல்ல போராட்ட களங்கள் என்பது ஜனநாயக நடவடிக்கை. அந்த சொன்ன அமைச்சரை ஏத்து போராடுங்க. அந்த அமைச்சர் வர சொல்ல கருப்பு கொடி காட்டுங்க. அதை விட்டு நடவடிக்கை அதிமுக அதை செய்யாதா? அதிமுக அதை செய்யாதா? நான் கேட்பது என்னன்னா, அதிமுக குறைந்தபட்சம் தான் எடுத்த நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கிறது. இந்த போராட்டங்களை அனுமதித்திருக்க வேண்டும். எனக்கு தொடர்ந்து பேசலாம். நம்ம இந்த தலைப்பு வேற பேசலாம். பெருமணி, தொடர்ச்சியாக இந்த பொலிட்டிக்கல் கெயின் யார் எடுத்துக்கிறது, இவனா இது நீட் எப்படி என்ன முடிவு வரும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஆனா இந்த கெயினை யார் எடுத்துக்க போறதுங்கிறதுக்குள்ள இருக்கிற போட்டியில் அதிமுக பங்காளிகளை சேர்க்க விரும்பவில்லை. திமுக அது தான் ஒரு அந்த கிரவுண்டை கைப்பற்ற நினைக்கிறது. தனக்கும் அதில் பங்கு இருப்பதாக நிறுவ பாமக முயற்சிக்கிறது. இந்த திமுக பாமக ஒரே ஒரு கேள்வி முடிச்சிடுறேன் சார். அப்படி ஒரு நீட்டை முன்வைத்து அரசியல் நடக்கிறதா? நீட்டை முன்வைத்து அப்படி ஒரு முக்கோண அரசியல் நடக்குது. நிச்சயமா. ஏன்னா அவங்க ஆசைப்படுறதுல அல்லது அவங்க அது தப்பு கிடையாது. அப்படி நடக்கிறதாங்கிறத அவங்க அதை வெளிப்படையா சொல்லி தானே செய்யறாங்க. இப்ப கழகத்தின் கதையை ஐயா டாக்டர் ஐயா அந்த புத்தகத்தை வெளியிட்ட பொழுது அதுலேயே அவங்க சொல்ல தான் செய்கிறாங்க, நாங்கள் இங்கே ஒரு பொலிட்டிக்கல் வேக்கும் இருக்குது, ஸோ இதில் நாங்கள் கெயின் பண்ணுறதுக்கான எல்லா முயற்சிகளையும் நாங்கள் எடுத்துக்குவோம். ஆனால் என்னென்னா இந்த அரசியல் ஆட்டத்துக்கு மேலே ஒரு ஆட்டம் இருக்குல்ல. அதாவது நாம் திரும்ப என்ன சொல்கிறோன்னா, நம்ம ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி அனுப்புகிறோம். ஆமாம், சட்டசபையில் எல்லா உறுப்பினர்களும். ஆனால் டெல்லி அதை சாதாரணமாக தான் பார்க்கும். ஏன்னா அது டெல்லியிலேருந்து பார்க்குது நம்ம தீர்மானம். ஏன்னா நம்ம பல தீர்மானத்தை எனக்கு ஆவடிக்குமார் சொன்ன ஒரு சின்ன உதாரணத்தை நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன். ஜெயலலிதா அவர்கள் மிக உறுதியாக குடியரசுத் தலைவரை சந்தித்து பெரிய அளவில் 69% இடஒதுக்கீட்டுக்கான உரிமையை பெற்றுக் கொடுத்த போது மத்திய அரசு கொஞ்சம் பலவீனமாக இருந்தது. இப்ப இந்த கம்பேரிசனை எங்க கொண்டு வருகிறார்கள் என்றால், இப்போது மத்திய அரசு மிகப்பெரிய பலம் பொருந்தியதாக இருக்கிறது, மாநில அரசு பலவீனமாக இருக்கிறது. ஆமா, அந்த யதார்த்தத்தை அந்த அரசியல் யதார்த்தத்தை நம்ம ஏத்துக்கணும். ஏன்னா நீங்க மத்திய அரசு அவங்க நிலைப்பாட்டை தான் பார்ப்பாங்க. இல்ல அவங்க இப்ப 69 ஒரே நிமிஷம் முடிச்சு 69% அவர் முடிச்சிட்டார். அவர் யாரும் பேச முடியாது. 60 இடஒதுக்கீடுங்கிறது இல்ல, அதுவும் கோர்ட்ல லெனின் அவர் பேச அனுமதிச்சிருங்க. பேசுங்க. ஆனா அது இல்ல, அது இருக்கிற மாதிரி நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. அதுக்காக சொல்றேன். இல்ல, அது என்னன்னா, நீங்க மத்திய அரசு அவங்க நாம இப்போ நாம இலங்கை சம்பந்தமா வெளியுறவு கொள்கையில ஒரு தீர்மானம் நிறைவேற்றணும். அதை அரசியலுக்கு தான் பயன்படுத்த முடியும். அந்த காகிதத்துக்கு என்ன மதிப்பு இருக்கு? நாம இலங்கை சம்பந்தமாக நம்ம சட்டசபையில ஏற்றிய தீர்மானத்திற்கு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் வைஸ் எந்த மதிப்புமே கிடையாது. ஆனா அது ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட்டை நம்ம சட்டசபையில இருந்து வெளியே கொண்டு வரோம். அப்படி இல்ல, அப்படி இல்ல, ஸ்பிளிட்டட் சாவரினிட்டிலாம் இங்க கிடையாது. தமிழ்நாட்டுக்கான இது அவர் பேச அனுமதிங்க. அதுக்கு மத்திய சர்க்கார் உங்களை சாதாரணமா தான் பாக்கும். இல்ல வெளியுறவு கொள்கை வேண்டாம், அவர் பேச அனுமதி. அதே போல இதுல உச்சநீதிமன்றமும் இந்த நீட் விவகாரத்துல சம்பந்தப்பட்டிருக்கிறதுனால இந்த நகர்வுகள் ரொம்ப வேகமால நகர்ந்துராது. நாம ஒரு தீர்மானத்தை உச்சநீதிமன்றம் உள்ளே தலையிட்ட பிறகும் கூட ஜல்லிக்கட்டிற்கு உங்களால் ஒரு விடுவிப்பு கொண்டு வந்து தற்காலிகமாவது கொடுக்க முடிகிறது என்றால், நீட்ல கொடுக்க நீங்க சொல்றீங்க அசம்பிளி நாங்க எங்க ரெசல்யூஷன் பேப்பருக்கு என்ன மதிப்புங்கிறது ஹோம் மினிஸ்ட்ரி எப்படி டிசைட் பண்றாங்கன்னு. நீங்க சொல்ற சட்ட ரீதியாக அமைப்பு ரீதியாக அந்த அங்கீகாரம் இல்லாமல் இருக்கலாம், அரசியல் ரீதியாக ஒரு அழுத்தத்தை ஹோம் மினிஸ்ட்ரியால் எடுக்க முடியுமா? முடியாது. முடியும். ஆனா திரும்ப நம்ம இங்க ஒரு தப்பு பண்றோம். என்னன்னா, ஜல்லிக்கட்டோட இதை உடன்பட்டு பார்க்க கூடாது. ஏன்னா ஜல்லிக்கட்டுல ஒரு வார்த்தை இருந்தது, தமிழ் பெருநிலப்பரப்பை மட்டும்தான் பாதிச்சது. இந்தியாவுக்கு நீங்க ஜல்லிக்கட்டுங்க, நீங்க ஆந்திரால சித்தூர் தாண்டிங்கனாலே அவன் ஜல்லிக்கட்டுனாலும் அவனுக்கு புல்லுங்கிற வார்த்தை இருக்கா இல்லையா அதை பத்திலாம் அவனுக்கு கவலை கிடையாது. கர்நாடகால ஒரு சின்ன ஜல்லிக்கட்டுங்கிற இஷ்யூ பார்க்காதீங்க. உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்கு இருக்கிறது, மத்திய அரசு தனக்கான அதிகாரத்தை பயன்படுத்தி. நான் சொல்றேன் அது தமிழ்நாட்டை மட்டும் பாதிச்ச ஒரு விஷயம். அதுல டெல்லியோட கை இருந்தது. இது இந்தியா முழுக்க பாதிக்கிற, இந்தியா முழுக்கவும் கொண்டு வரப்பட்ட சட்டம். அதில் தமிழகம் மட்டும் சிறப்பு விலக்கை கேட்கிறது. நீங்க ஜல்லிக்கட்டு இந்தியாவுக்கும் புதுசல்ல, நீதித்துறைக்கும் புதுசல்ல, மாநிலங்களுக்கு யாருக்குமே இது புதுசல்ல. ஆனால் நீங்க கேட்டீங்கல்ல, உங்களுடைய கேள்வி ஒரு ஆழமான கேள்வி வச்சீங்கல்ல, இங்க ஒரு முக்கோண ஆட்டம் இருக்கிறதா? முக்கோண ஆட்டம் இருக்க வேண்டும். அந்த முக்கோண ஆட்டத்தை நாம் இன்னமும் வலிமையாக ஆட வேண்டும். அப்படி வலிமையாக ஆடினால் மட்டும்தான் நீங்க அந்த வலிமையான ஆட்டத்தை, அதாவது
ஸ்டாலின் ஐயாவோட இடத்த அன்புமணி ஐயா எடுக்க முயற்சி பண்றாங்க, அன்புமணி ஐயாவோட இடத்த ஸ்டாலின் ஐயா எடுக்க முயற்சி பண்றாங்க. வட மாவட்டங்களில் திமுக வேர்பிடிச்சு வளர்ந்தது. இன்றைக்கு இந்த அரசியல் ஆட்டத்தை நீங்க இன்னமும் அழுத்தமா கொடுத்தீங்கன்னா தான் நீங்களே குறிப்பிட்டு சொல்லிய போது இந்த குரல் உள்துறைக்கு கேட்கும், அது பிறகு குடியரசுத் தலைவர் மாளிகை வரை எதிரொலிக்கும். நீங்க இந்த உங்களுடைய 3 பக்க முக்கோண ஆட்டம் என்பது 4வது கோணமாக பாஜக கையில் இருக்கிறது அப்படிங்கறத பிரச்சனை. இல்ல நீங்க பாஜக இல்ல, இதுல தேசிய கட்சிகள் எல்லாத்தையும் நீங்க ஒரே இடத்துல தான் பார்க்கணும். அது தோழரோ அல்லது அப்படி தனியா பார்க்க முடியாது. நான் என்ன சொல்றேன்னா, இதுல மாநில கட்சிகள் இந்த முக்கோண ஆட்டத்தை அல்லது இங்க இருக்கக்கூடிய அரசியல் ஆட்டத்தை இன்னமும் அழுத்தமாகவும் ஆழமாகவும் ஆடுவதன் மூலம்தான் இந்த நீட் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் வெற்றி பெற முடியுமே அன்றி வேறு எந்த வாய்ப்புகளும் இல்லை. எனக்கு பாமக பாலுடன் கேட்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு கேள்வி, எதிர்க்கட்சி தலைவராக விஜயகாந்த் அவர்கள் இருந்த போது ஒரு பிரச்சனைக்காக அனைத்து கட்சி கூட்டம் ஒன்றை கூட்டி டெல்லியில எம்பிகளோடு போய் பார்த்து விட்டு வந்தார். பாமக இளைஞரணி தலைவருக்கு உண்மையிலேயே தமிழகத்தின் நலன் சார்ந்த நடவடிக்கை இருந்திருந்தால் நீட்டுக்காக எதிர்க்கட்சிகளை ஒருங்கிணைக்கிற ஒரு வேலையை தன்னிச்சையாக முன் வந்து அரசியல் காழ்ப்புணர்ச்சி இல்லாத ஒரு நாகரிக அரசியல் உருவாக்குவது உங்களுடைய வேலையாக இருக்குமானால் அதையே உங்களால முன்னெடுக்க முடியல. திரும்ப திரும்ப நாங்கள் கிணத்துல குதிச்சா அடுத்த நாளே ஸ்டாலின் கிணத்துல குதிப்பா இருக்கிற ஸ்டேட்மெண்ட் வரைக்கும் சொல்றீங்க. ஆனா ஒருங்கிணைக்கிற அந்த இடத்துல ஏன் பாமக தனிச்சு நிக்கிறது அல்லது தான் தனித்து நிற்க வேண்டும் ஐடியாலஜிக்குள்ளேயே இந்த அரசியல் அணுகுறீங்க? இல்ல அப்படிலாம் கிடையாது. அதாவது பலமுறை நான் சொல்லியிருக்கேன், இந்த மாணவர்களுடைய பிரச்சனையும் நுழைவுத் தேர்வு நீட் தொடர்பான பிரச்சனையில் அரசியல் ஆதாயம் தேட வேண்டும் என்ற எண்ணத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி ஒருபோதும் கிடையாது. அதே போன்று தமிழ்நாட்டில் அரசியல் நாகரிகத்தை பின்பற்ற வேண்டும். இங்கு இருக்கக்கூடிய திமுக வீட்டிற்கு அண்ணா திமுக செல்லாது என்ற கடந்த கால நிலைமையை மாறி எல்லோரும் இங்கே ஒரு சகோதரர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய முதலில் இந்த சிந்தனையை தமிழ்நாட்டில் விதைத்தவர் அன்புமணி ராமதாஸ். அவருக்கு நிகராக இந்த எண்ணத்தோடு இந்த சிந்தனையோடு எல்லோரையும் சகோதரர்களாக பார்க்கக்கூடிய அந்த மனோபாவம் அவரை பார்த்து வேண்டுமானால் பிறருக்கு வந்திருக்கலாம். ஆனால் இதை விதைத்தவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள். தமிழகத்தினுடைய நீண்ட பாரம்பரியத்தில் நிறைய உதாரணங்கள் இருக்கு. அதுக்குள்ள போக வேண்டாம். என்னுடைய கேள்வி நீட்டுக்கு ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை நீங்க ஏன் ஒருங்கிணைந்த போராட்டத்துக்கு உள்ள வரல? நான் ஒரு விஷயத்துக்கு வரேன். நான் முன்னாடியே சொல்லிட்டேன், இது அரசியலாக பாமக நடத்தவில்லை என்று. 21ஆம் தேதி அன்புமணி ராமதாஸ் அவர்கள் காலை 9 மணிக்கு ஆரம்பித்து மாலை 6 மணி வரை அங்கே உண்ணாவிரதம். முதல் நாள் சொன்னார், பெற்றோர்கள், பாதிக்கப்பட்டவர்கள், சமூக நீதியில் அக்கறை உள்ளவர்கள் எல்லோரும் இதில் கலந்து கொள்ள வேண்டும் என்று அழைப்பு விடுத்தார். அதில் காலையில் பார்த்தீங்கன்னா ரவீந்திரநாத் வரார், பிரின்ஸ் கஜேந்திர பாபு வருகிறார், அடுத்து SS ராஜகோபால் வர்றார் கல்வியாளர், அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா மூத்த வழக்கறிஞர் காந்தி, பாதிக்கப்பட்ட பெற்றோர்கள், அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா துரைசாமி மூத்த வழக்கறிஞர்கள், இப்படி மாணவர்கள் பெற்றோர்கள் எல்லோரும் கலந்து கொண்டார்கள் அந்த நிகழ்ச்சியில். அந்த நிகழ்ச்சியில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் யாராவது ஒருவர் வருவதை யார் தடுத்தார்கள்? ஒரு கேள்வி. இன்னொன்று, இடதுசாரியை சார்ந்தவர்கள் கூட இந்த இதில் உள்ளவர்கள் வந்தார்கள், திராவிட இயக்கத்தை சார்ந்தவர்கள் வந்தார்கள், நான் அதை சொல்லவில்லை. ஆனால் அன்புமணி ராமதாஸ் ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுகிறார் என்று நீங்கள் வச்சிங்க, நாளைக்கு அறிவிக்கிறார்னு வச்சிங்க. எத்தனை கட்சிகள் அரசியல் மாச்சரியங்களை கடந்து இது ஒரு நல்ல விஷயத்திற்காக அன்புமணி கூட்டுகிறார், நான் வருகிறேன், யார் யாரெல்லாம் வருவாங்கன்னு நீங்க சொல்லுங்க. தலைவர் விஜயகாந்த் அழைத்த கூட்டத்துக்கு திமுகவிலிருந்து எம்பிக்கள் போனாங்க. கேட்கிற கேள்வி, தமிழ்நாட்டில் இன்றைக்கு அன்புமணி ராமதாஸ் அவருடைய இந்த அரசியல் பார்வை, அவருடைய அந்த அணுகுமுறை, நீங்க கேட்ட இன்னொரு கேள்வி, அன்புமணியுடைய போராட்டத்திற்கு எத்தனை திமுகவினர் வந்தார்கள் ஒரு கேள்வி இருந்தால், திமுகவினுடைய போராட்டத்தை பாமக எப்போது ஆதரித்தது இன்னொரு கேள்வி கேட்கலாம். நீங்க அதுதான் சொல்றேன். அதாவது நீங்க இதற்காக நான் அன்னைக்கே சொன்னார் அன்புமணி, யார் நடத்தினாலும் நாங்கள் வருவோம், ஆனால் திமுக அரசியல் ஆதாயம் தேடுவதற்காக நடத்தக்கூடிய போக வேண்டிய அவசியம் இல்லை. என்ன ஸ்கேல் வச்சிருக்கீங்க? அது அரசியல் ஆதாயத்துக்காக இல்ல, இது அரசியல் ஆதாயத்துக்காக. நான் சொல்றேன், நீட் தொடர்பாக பாட்டாளி மக்கள் கட்சி மட்டும்தான் இதற்கு சொந்தம் என்று நாங்கள் சொல்லவில்லை. ஆனால் அதை தாண்டி ஒரு ஆழமான பார்வை பாமகவுக்கு இருக்கிறது என்பதை யாரும் மறுக்க முடியாது. அதை தாண்டி இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த நெருக்கடி சூழல் எப்பொழுது உருவானது, என்றைக்கு இது துவக்கப்புள்ளி என்று பார்த்தால், அன்புமணி ராமதாஸ் அவர்கள் 19ஆம் தேதி உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்களை 11 மணிக்கு பார்த்த பிறகுதான் இந்த ஆட்டம் உருவானது. அதற்கு பிறகு குடியரசுத் தலைவர் சந்திக்கிறார், அதற்கு பிறகு ஆளும் கட்சியை சார்ந்த அமைச்சர்கள் சென்று உடனடியாக பிரதமரை சந்திக்கிறார்கள், அதற்கு பிறகு எதிர்க்கட்சி தலைவர் போராட்டம் அறிவிக்கிறார். இந்த 19ஆம் தேதி 21ஆம் தேதி நாங்கள் நடத்திய அந்த உண்ணாவிரத போராட்டம் தான்
இந்த சூழலுக்கு, இந்த நிலைமைக்கு இதில் யாரோ நீட்டுக்குமான ட்ரிகர் பாயிண்ட் அதாங்கறீங்க. நான் திரும்பி சொல்றேன், நான் திரும்பி மீண்டும் சொல்றேன், இந்த சூழல் உருவானது. இன்னைக்கு கூட ஒரு மணிவரர் நீங்க சொல்லட்டும், அரசியலை பேச நீங்க எல்லா விஷயத்தையும் சொல்றீங்க. நீங்க இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நாகரிக அன்புமணி ராஜ்நாத் சிங்கை பார்த்தார், குடியரசுத் தலைவரை பார்த்தார், அத்தனையும் பார்த்தார். உண்மை. இதற்கு பேர் அரசியல் ஆதாயம் நான் சொன்னா நீங்க எப்படி இல்லன்னு சொல்றீங்க? தயவு செய்து அந்த சொல்றாரு, இவர் என்ன சொல்றாருன்னா, திமுக அண்ணா திமுக ஆடுற அளவுக்கு நீங்க ஏன் அரசியல் ஆட்டங்கள் ஆட மாட்டேங்குதுன்னு தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய அரசியல் ஆட்டத்தை பற்றி ஒரு தனி விவாதத்தை நியூஸ் 7 நடத்திட்டோம். நீங்க எல்லாரும் வரும், யார் யார் எப்படி நடத்துறாங்க, அது எப்படி ஊடகங்களால் வெளியே செல்கிறது என்பதை பார்ப்போம். இன்றைக்கு நாளை திமுக நடத்தக்கூடிய போராட்டத்தை எப்படி ஊடகங்கள் சொல்ல போகிறது, 21ஆம் தேதி அன்புமணி ராமதாஸ் அவர்கள் நடத்திய போராட்டத்தை எப்படி ஊடகங்கள் செய்தது, மதிப்பீடு செய்து நீங்களே மதிப்பெண் போடுங்கள். நான் வேண்டாம் என்று சொல்லவில்லை. ஆனால் திமுகவின் சார்பில் இங்கே வந்து பேசிய நண்பர் அவர்கள் ஒரு விஷயத்தை சொன்னார். என்னவென்றால், திமுகவுக்கும் அண்ணா திமுகவுக்கும் என்று பாமக சொல்கிறது, ஆனால் இதை தாண்டி ஸ்டாலினுக்கும் அன்புமணிக்கும் என்று போட்டிக்காக உள்ளே வருகிறார் என்று சொன்னார். இந்த இடத்துல ரொம்ப அமைதியா தன்னடக்கத்தோடு என்னுடைய கருத்தை சொல்றேன். அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தகுதியானவர், தமிழக அரசியலை புரிந்தவர், பிரச்சனைகளை சொல்லக்கூடியவர், அதற்கான தீர்வை சொல்லக்கூடியவர் என்ற அடிப்படையில் நான் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிறேன், மீண்டும் தமிழ்நாட்டை நான் ஆள துடிக்கிறேன், திமுக ஆள துடிக்கிறேன், நானும் ஆள வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் அந்த தகுதியோடு இருக்கிறாரா என்பதை பொது தளத்தில் ஆய்வு செய்ய வேண்டும் என்று சொன்ன கேள்வி அப்படியே நிற்கிறது. இல்ல, அப்படி ஒரு முடிவு, ஒரு கேள்வி முன்வைக்கப்பட்டால் அந்த கேள்விக்கான முடிவை மக்கள் தேர்தலில் வாக்களித்திருக்கிறார்கள். அந்த பொறுப்பு இருக்கிறது. 2014 அந்த பொறுப்பு இருக்கிறது. சமூகத்தில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் இருக்கிறது. இந்த அடிப்படையில் அன்புமணியை சந்திப்ப, எதிர்கொள்ள, அவரோடு விவாதம் நடத்த ஸ்டாலின் அவர்கள் தயங்குவதேன்? எங்களை பார்த்து காப்பி அடிக்கிறார், எங்களை பார்த்து காப்பி அடித்து போராட்டத்தை அறிவிக்கிறார், எங்களை பார்த்து அறிக்கையில் காப்பி அடிக்கிறார்கள். நாங்கள் சொன்ன விஷயம் அப்படியே திமுகவில் வருகிறது. செய்யக்கூடிய திமுக காப்பி அடிக்கிறதுங்கிற வார்த்தை எப்படி சரியா சமூக பிரச்சனைகளையும் கொள்கைகளையும் எப்படி காப்பி அடிக்கும்? மீண்டும் சொல்றேன். அவர் சொல்லிட்டார். நான் பாமக, நீங்கள் கடந்த 6 மாத காலங்கள் தமிழ்நாட்டில் 6 மாத செயல் தலைவராக ஸ்டாலின் உருவானதற்கு பிறகு திமுகவும் பாமகவும் வெளியிட்ட அறிக்கைகளை தயவு செய்து எடுத்து வைங்க, பொது விவாதம் நடத்தும். சரி, நீங்க என்ன சொல்றீங்கன்னா, உங்க ஒரே ஒரு நிமிஷம் பாலு, ஒரே நிமிஷம், நீங்க அடுத்த நீங்க அனுப்பின அறிக்கையை அப்படியே ஜெராக்ஸ் எடுத்து மேல அண்ணா அறிவாலயம் எழுதிட்டாங்கன்னு சொல்றீங்க. அதுல முன்னாடி மானே தேனே பொன்மானே போடுவாங்க. ஒரே நிமிஷம், மனுஷ், இங்க கேட்கப்பட வேண்டிய மிக முக்கியமான ஒரு கேள்வி, தமிழகத்தினுடைய ஜீவாதார பிரச்சனைகளுக்காக போராடுவதற்கு பாமக தான் எடுத்து கொடுக்கிறது. ட்ரிகர் பாயிண்ட் அவங்க தான், மெயின் ஃபோக்கஸ் அவங்க தான், அங்கேருந்து தான் அவங்க தான் ஒரு கேட்டலிஸ்டா இருக்காங்க. திமுக அதை ஃபாலோ பண்ணுது. அன்புமணி ராமதாசனுடைய பல கேள்விகளை, அறிக்கைகளை தொடர்ச்சியாக திமுக செயல் தலைவர் இப்போது வரைக்கும் பதில் சொல்லாமல் இருப்பது அன்புமணியை பார்த்த பயம். ஏன் எங்களோட நீங்க ஒன்று வர மாட்டேங்கிறீங்க? பொதுத்தளத்தில் உங்களால ஏன் சமூகம் குறித்த விவாதத்துக்குள் வர முடியவில்லைங்கிற கேள்விக்கு திமுகவினுடைய பதில் என்ன? பாமகவை அப்பட்டமாக காப்பி அடிக்கிற ஒரு பள்ளி மாணவரா திமுகவினுடைய செயல் தலைவர் தான் அவங்களுடைய கேள்வி. நீங்களே சிரிப்பை கட்டுப்படுத்த முடியாமல் இந்த கேள்வியை கேட்கிறீர்கள். அதனால் இதை பற்றி நான் அதிகமாக இதில் என்ன சொல்வது என்று எனக்கு தெரியவில்லை. ஒரு விஷயத்தை மட்டும் சொல்ல விரும்புகிறேன். இந்த உலகத்தினுடைய மையப்புள்ளியாக பாமக தான் இருக்கிறது, அன்புமணி தான் இருக்கிறார் என்று அவர்கள் சொன்னால் இப்பொழுது தமிழகத்தை அவர்கள் தான் ஆண்டு கொண்டிருக்க வேண்டும். தமிழகத்தில் சமூக நீதியை திமுக எவ்வளவு காலமாக பேசியிருக்கிறது, அதே போல் இன்றைக்கு இருக்கக்கூடிய சமூக பிரச்சனைகளை எவ்வளவு காலமாக பேசி கொண்டிருக்கிறது என்பது இந்த உலகத்திற்கே தெரியும். இன்னும் சொல்லப்போனால் அன்புமணியினுடைய வயதை விட அதிகம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செயல் தலைவருடைய அரசியல் அனுபவம். அதை அவர் மறந்துவிடக்கூடாது. அன்புமணி அவர்கள் அரசியலுக்கு வந்து அரசியல் பேச ஆரம்பித்து எத்தனை ஆண்டுகளாகிறது? இந்த பிரச்சனையை பற்றியெல்லாம் அவருக்கு என்ன கருத்து இருக்கிறது என்பதை அவர் பேச ஆரம்பித்து எத்தனை ஆண்டு காலமாகிறது? ஆனால் ஒரு இயக்கத்தில் 45 ஆண்டு காலமாக எமர்ஜென்சி காலத்திலிருந்து ஒரு இயக்கத்தில் போராடி கொண்டிருக்க ஒரு தலைவரை பார்த்து நீயும் நானும் வா ஒண்டிக்கு ஒண்டி வாரியா என்பது போன்று பேசுவது என்பது அவர்கள் தங்களுடைய பரிதாப நிலையை அவர்கள் வெளிப்படுத்துகிறார்கள். ஏனென்று கேட்டால் யார் வேண்டுமானாலும் என்ன கேள்வியை வேண்டுமானாலும் கேட்கலாம், என்னுடன் விவாதத்துக்கு வா என்று அழைக்கலாம். என்ன விஷயம் என்றால் அன்புமணி அவர்களை அவருக்கு ஸ்டாலின் அவர்களுக்கு சமமாக அவர் பேச வேண்டும் என்று சொன்னால் அரசியல் தளத்தில் அந்த அளவிற்கு தன்னை அவர் வளர்த்து கொள்ள வேண்டும், தன்னுடைய முதிர்ச்சியை வளர்த்து கொள்ள வேண்டும், அரசியல் அறிவை வளர்த்து கொள்ள வேண்டும். மாறாக எங்கள் அறிக்கையில எல்லாம் காப்பி அடிக்கிறீர்கள் என்று சொன்னால் உங்கள் செய்தி தொலைக்காட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செய்தி வந்து கொண்டிருக்கிறது.
இதே செய்தி நீட்டை பற்றி இன்னொரு தொலைக்காட்சியிலும் வருகிறது, இன்னொரு தொலைக்காட்சியிலும் வருகிறது. கிட்டத்தட்ட ஒரே வாக்கியங்கள் தான் அதில் இருக்கின்றன. உடனே நியூஸ் 7 பார்த்து அந்த தொலைக்காட்சி காப்பி அடிக்கிறது, அதை பார்த்து இதை காப்பி அடிக்கிறது என்று சொல்வீர்களா? நீங்கள் போராட்ட வரலாறுகளை எடுத்து பாருங்கள், எதற்காக குரல் கொடுத்திருக்கிறோம், எதை எதிர்த்து நின்றிருக்கிறோம் என்று. ஆனால் இவர்கள் என்ன பேசினாலும் மக்கள் இவர்களை நம்ப தயாராக இல்லை, மக்கள் இவர்கள் பக்கம் வர தயாராக இல்லை. ஒரு சாதி வாக்கு வங்கி என்பதை தவிர இவர்கள் தமிழக மக்களிடம் எந்த விதமான அபிமானத்தையும் இவர்களால் பெற முடியாது என்பது தெளிவாகிவிட்டது. அதன் காரணமாக திமுக போன்ற ஒருவரோடு தங்களை சமமாக நிறுத்தி கொண்டு விட்டால் தாங்கள் அரசியல் பெரிய ஆளாகி விடலாம் என்று நம்புகிறார்கள். இது அவர்களுடைய கற்பனை. இதற்காக பரிதாபம் தான் பட முடியுமே தவிர பதில் சொல்ல முடியாது. இல்ல ஒரே நிமிஷம் இல்ல ஒரே ஒரு நிமிடம். இல்ல, ரொம்ப நேரம் நம்ம இந்த விவாதத்தை போயிட்டு இருக்கிறோம். ஒரு ஆரோக்கியமான விவாதம் எடுக்கணும். எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் எல்லா பிரச்சனைகள் குறித்து கருத்து சொல்ல போராட உரிமை இருக்கிறது. சில பிரச்சனைகள் ஒட்டுமொத்த மக்களின் பிரச்சனையாக உணர்வாக வருகிற போது எல்லோரும் ஒன்றிணைந்து போராட வேண்டிய அவசியமும் இருக்கிறது. அந்த அரசியல் புரிதலில் நாம் இது பண்ணணும். இதில் நான் பெரியவனா நீ பெரியவனா என்கிற அந்த விஷயங்களில் போய் தான் தமிழ்நாட்டினுடைய உண்மையான உரிமைகளுக்காக நிற்கக்கூடிய அந்த அரசியலை நாம் பின்வாங்கி விடுகிறோம். எனவே அந்த அடிப்படையில் போகிற போது அரசியல் கட்சிகள் துவக்கப்பட்டதே எதுக்கு? அவங்கவுங்களுக்கு ஒரு கொள்கை இருக்குது, அந்த கொள்கையை வளர்ப்பதற்கும் மக்கள் மத்தியில் அதை எடுத்துச் செல்வதற்குமான ஒரு ஜனநாயக நடவடிக்கை. அப்போ அந்த நடவடிக்கையில் ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு கருத்து உண்டு, போராட்டம் நடத்துகிறார்கள், உரிமை இருக்கிறது. இப்போ திமுக எல்லா அரசியல் கட்சியிலையும் அழைத்திருக்கிறார்கள். இப்போ அது நாளைக்கு போராட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டும் என்று முடிவு. எனவே அந்த வகையில் வருகிற போது பிரச்சனை என்னவென்றால், நீட் தேர்வு விலக்கு தமிழ்நாட்டுக்கு வேண்டுமா வேண்டாமா, அதில் ஒத்த கருத்தா நம்ம இருக்கிறோமா இல்லையா? நமக்குள் இருக்கிற பிரச்சனைகள் இருக்கிறது, கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம். ஆனால் அதையும் மீறி நாம் நிற்க வேண்டிய பிரச்சனை நீட் தேர்வு விலக்கை தமிழ்நாடு பெற வேண்டும். இன்றல்ல நாளையாவது பெற வேண்டும். நாளை நீங்க அப்படி நிக்கல, அதான பிரச்சனை. அப்படி நின்னீங்கன்னா பரவாயில்லை. நீங்க எப்ப நின்னீங்க? அப்படி இல்ல நீங்க நிக்கல. இல்ல நான்கு பிரதிநிதிகள் இருக்கிற ஒரு கேள்வி நேர அவையிலேயே நம்மால ஒற்றை குரல்ல நிக்க முடியல. அப்படி இல்ல, ரொம்ப தவறானது. தேசிய அரசியலை நோக்கி நகர்த்துறாரு, இடதுசாரி வலதுசாரின்னு மாத்துறாரு. எப்படின்னா அண்ணன் நம்ம 4 பேரும் பிரிஞ்சு 4 கட்சிகள் பிரிஞ்சு நின்று அவங்க நான் தான் இந்த விஷயத்துல பெரியவன்னு போராடினாதான் களம் வேகமாகும். நீங்க என்ன சொல்றீங்க? நாம எல்லாம் ஒண்ணா நின்னு மத்திய அரசை எதிர்ப்போம். இது இடதுசாரிகளோட பார்வை. இடதுசாரிகளுக்கு என்னன்னா போராட்ட வடிவங்களுக்குள்ள போகிறார். ஏங்க கூட்டு நீங்க மனுஷபுத்திரனுடைய குற்றச்சாட்டுக்கு பாலு அவர்கள்ட்ட பதில் கேட்டா நிகழ்ச்சியை முடிச்சிடலாம். நீங்க ஒரு விஷயம் நடத்துறீங்க. ஒவ்வொரு விவாதத்திலும் ஒரே ஒரு நிமிஷம். இடஒதுக்கீடுக்கு முதல் ஆபத்து தனியார் தனியார் மயத்தை புரிந்து கொண்டு திராவிட கட்சிகள் தமிழகத்தை முன்னேற்ற தனியார் மயத்தை புரிந்து கொள்ளாத போன்றவர்கள் இன்றைக்கு ஜிடிபில யார் முதல்ல இருக்கா? பெருமாள் மணி சார், ஒரே நிமிஷம் பாருங்க. நம்ம திமுக போராட்டத்திற்கு அதிமுக அரசு அனுமதி மறுத்திருப்பது குறித்த ஒரு கேள்வியை ட்விட்டர் வலைதளத்தில் கேட்டிருந்தோம். அந்த கேள்விக்கான பதிலை நியூஸ் 7 தமிழ் நேயர்கள் அளித்திருக்கிறார்கள். அதை பார்ப்பதற்கு முன்பாக மனுஷனுடைய குற்றச்சாட்டு பதில் சொல்லுங்க. அதாவது 2 விஷயத்தை அவருக்கு பதில் சொல்லணும். மனுஷபுத்திரன் அவர்கள், நான் பேசிய இந்த கருத்தில் ஏதாவது ஒரு வன்மத்தோடு ஒரு திமுக என்றால் அது இல்லாமல் போய்விட வேண்டும் என்ற அடிப்படையில் நான் இந்த நீட் தேர்வில் பேசவில்லை. ஒரு ஆரோக்கியமான விமர்சனத்தை வைத்தேன். இந்த நான் பேசிய இந்த கருத்திலோ இப்பொழுது நடந்த விவாதத்திலோ சாதி எங்கே வந்தது? பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு சாதி கட்சி என்பது என்றைக்கு உங்களுக்கு தெரியும்? உங்களுக்கு தேவைப்படுகின்ற பொழுது கூட்டணி வைக்கின்ற பொழுது பாட்டாளி மக்கள் கட்சி சமூக நீதி கட்சி, உங்களுக்கு தேவையில்லை என்றால் அது ஒரு சாதி கட்சி. ஒரு உதாரணத்துக்கு தோழர் அவருக்கு நண்பர் ஒரு சகோதரர் அவருக்கு ஒரு தகவல் சொன்னோம். சட்டமன்றத்தினுடைய வரலாற்றில் பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தி, சபாநாயகர் தனபாலன் தன்னை சாதிய வன்மத்தோடு இவர்கள் நடந்து கொண்டார்கள் என்ற பதிவு இன்றைக்கு இருக்கிறது. இதை நடந்து கொண்டவர்கள் யார்? இதை செய்த சட்டமன்ற உறுப்பினர்கள் யார்? இது இன்றைக்கு பதிவாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே தேவைப்படுகின்ற பொழுது என்ன சொல்றாங்க, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் கட்சிகளால் வந்தது. ஆனால்
திராவிட இயக்கங்களோடு பக்கத்தில் நிற்க கூட தமிழ்நாட்டில் யாருக்குமே தகுதி இல்லை. நிச்சயமா எங்களுக்கு தகுதி இல்லை. நீங்க அடிக்கிற அளவுக்கு கொள்ளையோ, நீங்க பண்ற அளவுக்கு ஊழலோ, நீங்க சொல்ற அளவுக்கு பொய்யோ சொல்லக்கூடிய கட்சிகள் தமிழ்நாட்டில் ஒண்ணு கூட கிடையாது. சரி, நாங்க திமுக போராட்டத்திற்கு அதிமுக அரசு அனுமதி மறுத்திருப்பதற்கான காரணம் குறித்து நியூஸ் 7 தமிழ் தனது நேரிடம் ஒரு கேள்வி எழுப்பியிருந்தது. அதற்கான பதிலை இப்போது பார்க்கலாம். திமுக போராட்டத்திற்கு அதிமுக அரசு அனுமதி மறுத்திருப்பது தொடர்ச்சியாக சிக்கலை தவிர்க்க என 17% பேரும், ஸ்டாலினுடைய செல்வாக்கை தடுக்க என 34% பேரும், டெல்லியை மகிழ்விக்க என 49% பேரும் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். திமுக போராட்டத்திற்கு அதிமுக அரசு அனுமதி மறுத்திருப்பது சிக்கலை தவிர்க்க என 17% பேரும், ஸ்டாலின் செல்வாக்கை தடுக்க என 34% பேரும், டெல்லியை மகிழ்விக்க என 49% பேரும் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். நிகழ்ச்சியில் நம்மோடு பங்கெடுத்த 5 பேருக்கும் கேள்வி நேரம் தனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறது. நன்றி, வணக்கம்.